Hi, and welcome to this final episode of Python Marathon. So, lastல வந்து நம்ம we have seen a lot of things. So, we saw about functions, we saw about how நம்மளோட arguments works, we saw about how different types of arguments can be passed, we saw how different types of functions works, we saw I guess we saw anonymous functions also, right? So we saw anonymous functions. So functions பற்றி அக்குவே ராணிவேரா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் now we are going to start basically with something called modules. So modules follow பண்ணி we'll go to classes follow பண்ணி we'll go to a lot of other advanced stuffs like decorators and generators. So these are all சொல்லும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இஃப் யூ ஆர் வாட்சிங் ரைட் நவ் அப்படின்னா please ensure you have already watched the previous I guess 7 or 8 parts இருக்குன்னு நினைக்கிறேன். So yeah, previous 7 parts இருக்கு. So today what is happening is the last 8th part. So initially generators பார்த்துட்டோமா? லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோமா? கிளாஸஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்னா ஊப்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். ஆமாம், 8th இங்கே எடுத்துருக்கு. அப்போ எவனோ இன்றைக்கி பாரு 8ன்னு போஸ்ட் போட்டு விட்ருக்குறான். அவனை போய் கேட்குறேன். அதனால தான் நான் வந்து என்னடா 8th இருக்கே அப்படின்னு தான் பார்த்தேன். நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இதை தான் லாஸ்ட் பார்த்தோம். கரெக்டாக ஃபங்க்ஷன் கிளாஸ் பார்த்துருக்கோம், ஜென்ரேட்டர்ஸ் இன் பைத்தன் பார்த்துட்டோம். இட் இஸ் அபவுட் ஈல்ட் அண்ட் டெக்கரேட்டர்ஸ் பார்த்தோமா? டெக்கரேட்டர்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஊப்ஸ். கரெக்டாக? ஓகே, ஸோ இன் தட் கேஸ் இட் இஸ் ஆல் சிம்பிள். மாடியூல்ஸ் என்ன பார்க்கல? டிட் வி சி மாடியூல்ஸ்? ஜஸ்ட் லைட்டாக வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துருக்கோம். டிட் வி சா அபவுட் கிரியேட்டிங் கஸ்டம் மாடியூல்ஸ் அண்ட் ஆல்? ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் பீன் ஸோ லாங் எனக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகேங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் see ஸ்டார்ட் வித் மாடியூல்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ்க்கு போகலாம். அதுக்கப்புறம் வில் see other things, okay, as planned. பட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டஃப்பை வந்து வில் சிம்பிளி ignore and will proceed. ஓகே, ஸோ மாடியூல்ஸ். ஸோ மாடியூல் அப்படின்றது வந்து நத்திங் நியூ டு பைத்தன். எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி தான். ஸோ when a programming language is created, it is all about libraries. எப்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அமேசிங்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் எக்ஸ்டென்சிவ் அவைலபிலிட்டி ஆஃப் லைப்ரரிஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஜேஎஸ், நோட் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக ஏன் லேர்னர்ஸ் மத்தியில் புதுசாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறவங்க மத்தியில் வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது. அண்ட் இதுக்கு ரீசனும் வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் அவைலபிலிட்டி ஆஃப் லைப்ரரிஸ். ஸோ ஒரு லைப்ரரிஸும் கம்யூனிட்டியும் சூப்பராக இருந்துச்சுனாவே ஒரு லாங்குவேஜ் வந்து சூப்பராக எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வென் இட் கம்ஸ் டு பைத்தன் ஹேஸ் அமேசிங் செட் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்றது the number of people who are using it and the number of people who are ready to help each other. ஸோ இது வந்து if you take a look online, this is so high. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து we can see what is this community, how big is this community na? Basically if you go to Stack Overflow and maybe if you just go to Python, you can search for a tag or tags kulle poi therla. So if you just go here, you can see how many questions asked today. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நிறையா பைத்தன் இருக்குது. பைத்தன்லேயே வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி கால்டு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். உலகத்தில் எத்தனை பேர் இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை
யூஸ் பண்ணுறதுல விருப்பம் காட்டுறாங்க. அதில் எத்தனை பேர் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, எத்தனை பேர் தே ஆர் பேசிக்லி ஷேரிங் தேர் நாலேஜ் டு அதர்ஸ். ஸோ அப்படி பார்த்தா கம்யூனிட்டி, பைத்தன் ஹேஸ் அன் அமேசிங் கம்யூனிட்டி. ஸோ யூ கேன் ஆல்சோ see the same thing to Node. You can also see the same thing to PHP. PHP வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ்க்ட் ஆன்சர்ட் வந்து கம்மி. ஏன்னா பிஹெச்பியோட கம்யூனிட்டி லிவ்ஸ் ஃபார் ஸோ லாங். அதனால் பிஹெச்பிக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறையா கொஷின்ஸ் ஆல்ரெடி ஆஸ்க்ட் அண்ட் ஆன்சர்டாக இருக்கும். whereas when it comes to Python, it is still evolving and Python is still finding new uses. So electronicsல or embedded systemsல, embeddedலே வந்து different rangesல வந்து Python is being used. So Java is also அந்த மாதிரி தான். So if you take Java, so that is also a big community. So the thing is, Python, when you start with Python, lot of people build lot of things, okay va? So மக்கள் வந்து இதை மட்டும் பில்ட் பண்ண மாட்டாங்க. நாட் ஜஸ்ட் கோட், நாட் ஜஸ்ட் அப்ளிகேஷன், தி பில்ட் மாடியூல்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் எடுத்துட்டீங்க, மேபி கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஆர் கூகுள் க்ளவுட் மெசேஜிங் ஆர் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம், அதை பைத்தனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும். நீங்கள் இப்போது டேட்டா பேஸ் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ப்ரோக்ராம் டேட்டா பேசஸ் வித் பைத்தன். ஸோ சிம்பிளாக எனக்கு வந்து இப்போது ஐ வாண்ட் டு யூஸ் MongoDB on Python அப்படின்னா just Google. This is how things, you get started with things. So you can go here. Maybe W3 Schools is a very good thing. So they give all the information. So PyMongo is the module. Yes. So PyMongo அப்படின்ற மாடியூலை வச்சு MongoDBன்ற சர்வருக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்றது வந்து இஸ் நாட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்ளிகேஷன். ஸோ அ மாடியூல் இஸ் மேபி அ கேட்வே. ஒரு மாடியூல் அப்படின்றத ஒரு ஏபிஐ அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஏபிஐஸில் நிறைய டைப் ஆஃப் ஏபிஐ இருக்குது. ரெஸ்ட் ஏபிஐ இருக்குது, சோப் ஏபிஐஸ் இருக்குது, XML ஏபிஐஸ் இருக்குது. ஸோ ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க, ஆர்சிஇனா நீங்கள் டேரெக்டாக ரிமோட்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஜஸ்ட் லைக் தட் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் உங்களோட லைப்ரரியில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, மாடியூல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதில் பர்டிகுலர்லி பைத்தனுக்கு வந்து when it comes to Python, this modules makes this language எப்படி சொல்கிறது, so powerful. ஸோ NumPy அப்படின்றது ஒரு மாடியூல் தான். NumPy is not an ability that Python has, but NumPy is a library. பைத்தனுக்கு டேரெக்டாக வந்து பைத்தனில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. பட் NumPy அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணுறதால வில் பி ஏபிள் டு டூ தட், ரைட்? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ பில்ட் யுவர் ஓன் மாடியூல்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு பில்ட் அ வெரி ஸ்மால் மாடியூல் தட் ஹேஸ் சம் ஸ்மால் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா? Did we? பண்ணியிருந்தா I can simply skip it because I don't want to repeat things. Somebody? How to build fresh new modules என்றதை பார்த்தோமா? என்னென்ன புரியல? Somebody else, can you confirm? சரி, ஓகே, நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்கள். பட் நான் வந்து I'll just get started with a very simple code. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு மெயின் ஃபைல் வச்சுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு கால் இட் main.py. ஸோ இந்த மேரத்தானில் நான் கமிட் பண்ணுற எல்லா கோடையும் கிட்லேபில் ஐ எம் கோயிங் டு கமிட், அதாவது எஸ்என்ஏயோட கிட்லேபில் நான் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து ஐ வில் போஸ்ட் இட் வென் திஸ் வீடியோ இஸ் கெட்டிங் அப்லோடட் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபார் நவ் லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் திஸ் git repo, new project, create blank project, and this is on so I'm going to keep this project public. So ippathiki anybody who's watching, please check the Zoom chat for this, and also I'm pasting the same
on YouTube chat also. So this is where I'm going to commit the code, and this is a public repo. So இப்போ வந்து நான் ஒரு இந்த ஃபோல்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் நோ ஹவு git ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஓ சாரி, இதில் வந்து எக்ஸிஸ்டிங் இல்லை ரெப்போ இல்லை. ஓகே, கரெக்டு தான், டெனிட் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் தீஸ் கமாண்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் லைக் த தமிழ் டைப் பண்ணிக்கலாம். Okay, cool. So let's just start with this. So I have a file and that's called main.py. நம்ம last classல பார்த்த மாதிரி let's just define a very small function that is a very simple thing, and we'll have just simple parameters. So we all know how things works. Yes. Okay, return x plus y. So in the function, when I'm within this file, there is no problem to call, right? இதை வந்து நான் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ஹேஸலும் இல்லாமல் ஈஸியாக கால் பண்ணலாம். ஸோ ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் do add and pass the numbers, and then it will basically return me the value. So if I want to print it, or I just have to enclose it in print function, and this will work. ஆமாவா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு all I have to do is, சாரி எங்கே இருக்கேன், pwd. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு all I have to do is python 3. ஸோ இது வந்து what I'm using is SNA labs. So this is an Ubuntu machine. So நான் ஒர்க் பண்ணுறது, if you are on Ubuntu then you can easily follow it. If you have labs you can easily follow this. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. So I just executed it and it said the function is called, the function is called and it returned the result and it is 4. So இது வந்து ரொம்ப simple when the function exists within the same file. இப்போ நமக்கு வந்து we usually when we create big applications, நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, we will have to split நம்ம கோடையும் நம்மளோட என்டையர் அப்ளிகேஷனையும் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ லைப்ரரிஸ் எல்லாம் ஒரு இடத்துல, லைப்ரரி இல்லாத மேபி அதர் கிளாஸஸ் எல்லாம் ஒரு இடத்துல, நீங்களே க்ரியேட் பண்ணுற கஸ்டம் கிளாஸஸ் ஒரு இடத்துல. ஸோ நான்லாம் க்ரியேட் பண்ணேன்னா ஃபார் எவ்ரி அதர் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் தட் ஐ எம் ஆக்சஸிங் ஐ வில் கிரியேட் அ ஹெல்ப்பர். ஸோ ஹெல்ப்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் another கிளாஸ். ஊப்ஸ் பற்றி பார்க்கும்போது வில் see it all together. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிறதால இதால் ஈஸியாக கால் பண்ண முடியுது. இஃப் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் வித் இன் another ஃபைல்னு வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல் அண்ட் தட் ஃபைல் இஸ் மேபி lib.py. ஸோ திஸ் இஸ் அ லைப்ரரி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் த நேம். ஏன்னா லிப்னு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ SNA lib அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஃபைல் அண்ட் இட்ஸ் கால்ட் SNA lib. இப்போது if I keep this function here, yes, if I keep this function here, and if I want to call, if I run this, this will basically throw an error. ஏன்னா இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு. பட் if I add it like this and you see it works. This is called modules. இப்போ இந்த பர்டிகுலர் சினாரியோவில் சின்ஸ் SNA lib அப்படின்றது வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக அதே லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்கிறதால இட் இஸ் ஏபிள் டு இம்போர்ட் இட் வித்தவுட் எனி ஹேசில். ஓகேவா, இட் இஸ் ஏபிள் டு இம்போர்ட் இட் வித்தவுட் எனி ஹேசில். பட் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இஃப் this file doesn't exist, then it will look in a different location where
இட் லுக் அப்படின்றது வந்து பிப்க்கு தான் தெரியும், ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் அ நியூ மாடியூல் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ வேர் யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் அதர் மாடியூல்ஸ் அப்படின்னா pypi. ஸோ ஃபைண்ட் இன்ஸ்டால் பப்ளிஷ் பைத்தன் பேக்கேஜஸ். ஸோ இது என்னன்னா, இட் இஸ் லைக் கூகுள் ஃபார் பைத்தன் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் யூ கேன் ஈஸிலி நோ. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குங்க, ஓகேவா? ஸோ யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து லெட் ஜஸ்ட் சர்ச் ஃபார் சம்திங். ஸோ ஏதோ ஒரு குட்டி லைப்ரரி, ஓகே? ஸோ ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று தேடுவோம். ஸோ இமேஜ் கன்வெர்ட்டர், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். லார்ஜ் இமேஜ் கன்வெர்ட்டர், இமேஜ் டு ASCII கன்வெர்ட்டர், லுக்ஸ் குட். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பேக்கேஜ், ஓகே? ஸோ இதை வந்து யார் வேணாலும் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். எனிபடி கேன் காப்பி அண்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ். பிப் இன்ஸ்டால், சாரி இங்கே அதுதான் இருக்கா? What is it? What just happened? Okay, let me just try with sudo. ஓகே, மேபி இந்த லைப்ரரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ யாருப்பா அது பேசிகிட்டே இருக்காது? எங்கிருந்து இந்த சவுண்டு வருதுன்னு எனக்கு தெரியலையே. ஸோ லெட்ஸ் ட்ரை another library. ஓகே, ஸோ நான் ஏன் இதை இப்போ செஞ்சிட்ருக்கேன், இதை ஏன் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கிரியேட் யுவர் ஓன் லைப்ரரிஸ் அண்ட் யூ கேன் ஈஸிலி ஹோஸ்ட் தெம் ஹியர். ஸோ ஹோஸ்டிங் லைப்ரரிஸ் அப்படின்றது வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் இட் வில் கிவ் யூ அ வெரி குட் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இமேஜ் டு ASCII இதோ 2018 தான் அப்டேட்டே ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து வேறு ஏதாவது பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ லுக் அட் திஸ் இமேஜ் டு ASCII இட் செல்ஃப். ஸோ இமேஜ் டு ASCII இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சி, நல்லா இருக்குல்ல? ஸோ வென் யூ கிவ் அன் இமேஜ் ஆஸ் அன் இன்புட், இட் வில் கிவ் ASCII ஆஸ் அன் அவுட்புட். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பைத்தன் மாடியூல். பிப் 2 பைத்தன் 2 ஏன்ப்பா யூஸ் பண்ணணும்? 3 யூஸ் பண்ணுறது தான் பாயிண்ட் இருக்குது. ஏன்? ஓ, பிப் 2 கமாண்டே இல்லை நம்ம லேபில் இருக்க. அந்த கமாண்ட் இல்லை. இல்லை நம்ம வந்து வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் லைப்ரரி. அதான் ஓ, கன்வெர்ட்டரில். ஓகே, பிப் 2 கமாண்ட் இல்லை, லேபில் இல்லை. ஸோ மேபி பிப் 3 கண்டிப்பாக வேலை செய்யாது. அதில் தான் எரரே வந்துச்சு. யா, ஓகே, லெட்ஸ் ட்ரை இமேஜ் டு ASCII. ஓகே, ஸோ அது வந்து அந்த மாடியூலில் இருக்கிற ஒரு எரர். இட் இஸ் நாட் சம்திங் we did. ஸோ எப்பயுமே when we deal with external modules this happens. வேறு ஏதோ ஒரு மாடியூலில் இருக்கிற எரர் இருக்கும். நம்ம வந்து அது இன்ஸ்டால் பண்ணும்போது மண்டையை வச்சுட்டு இருப்போம், என்னடா அப்படின்னு. பட் த திங், அது வந்து அந்த மாடியூல் பில்ட் ஆகிறதுல இருக்கிற எரர். ஓகே, ஸோ அது வந்து அந்த டெவலப்பருக்கு தான் அது தெரியும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து இட் ஜஸ்ட் ஒர்க்ட். ஸோ இட் இஸ் கால்ட் இமேஜ் டு ASCII. நம்ம ஏதாவது ஒரு இமேஜை நம்ம கொடுத்தோம்னா இட் வில் கன்வெர்ட் இட் டு ASCII அப்படின்றாங்க. So let's give it a try. So from here we will, okay, so pip install WSGI capabilities எல்லாம் இருக்கா? Oh, nice.
So what are all the options we have? Combinations of invert, negative, contrast, brightness, color balance. நல்லது, இதெல்லாம் கமாண்ட் லைனில் இருக்குது. ஃப்ளாஸ்காக ரன் ஆகுன்றாங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. பிப் இன்ஸ்டால் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் அதுக்கு நான் சஃபாரி டவுன் பண்ணணும். இதில் பல வேலை சொல்கிறான். Okay, I'm not doing this. I don't want to divert. But let's just try this. Terminal, sorry. Okay, so it works. Image கொடுக்கணும். இது வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது, is not just a module but a full-fledged app got installed here. Okay, wow, Python modules வந்து நம்ம இப்போ நான் இந்த இடத்துல I can do something like this, import image okay, image to, if we do this also will work. ஓகே, சி இது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதில் தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டூலை நம்ம ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டியாகவும் பயன்படுத்த முடியும், நம்ம கோடாகவும் பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் ஹோம் பேஜ். லெட்ஸ் சி இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு. So the API should not be considered stable. Shouts out to, okay, they have used all this. So கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ML பயன்படுத்தி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் வந்து என்னென்ன, they have test db config. Okay, so what I'm doing, இதுக்குள்ளே இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜை எப்படி அவங்க பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் மாடியூல்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு பேக்கேஜ் யுவர் கோட் இன்டு அ மாடியூல். ஸோ நம்ம இங்கே செஞ்சது வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு பைத்தன் ஃபைலை இன்னொரு ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மாடியூல்னு சொல்ல முடியாது, we can call it a basic import அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் மாடியூல்ஸ் ஒர்க் லைக் த சேம். நீங்கள் இம்போர்ட்னு கொடுத்தா அது பேசிக்காக ஒரு மாடியூலில் தான் ஒர்க், ஒரு மாடியூலில் தான் எடுத்துக்குது. அக்கார்டிங் டு பைத்தான் திஸ் இஸ் ஆல் கன்சிடர்ட் மாடியூல்ஸ். இப்போது நம்ம சியில் வந்து ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம், மேபி பிஹெச்பிலையும் வந்து வி கால் இட் ஃபைல்ஸ் ஆர் ஹெடர்ஸ். பைத்தனில் இட் இஸ் நாட் ஹெடர் ஃபைல்ஸ், இட் இஸ் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் இஸ் லைக் அ ஃபேன்சி டேர்ம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு மாடியூல் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான விஷயம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் group of Python files or C files. So இப்போ நம்ம when we give import as image to ASCII, இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து நமக்கு, அதாவது நமக்கு வேணுன்ற மாதிரி உள்ளே போய் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் பேசிக்கலி இம்போர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் INIT. ஓகேவா? ஸோ இட் பேசிக்கலி கெட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் திஸ் INIT. சரிங்க, இந்த INIT-யை வச்சு லெட்ஸ் பில்ட் அ ஸ்மால் மாடியூல். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இந்த சேம் இதையே வச்சுட்டு லெட்ஸ் பில்ட் அ ஸ்மால் மாடியூல். அண்ட் இது வந்து அந்த பேக்கேஜோட வேர்ஷனில் இருந்த எல்லாத்தையும் இட் இஸ் பேசிக்லி கிவிங். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ளே வித்தின் திஸ் பைத்தன் மாதிரி தான் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்மால் திங். ஸோ இதில் வந்து SNALIB. ஸோ அதே தான் இங்கே நான் க்ரியேட் பண்ண பைத்தன் ஃபைல் மாதிரி ஐ எம் கிரியேட்டிங் திஸ். பட் ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் ஃபார் நவ். இந்த ஆடை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த SNALIB டெலீட் பண்ணுறேன். So here I am creating a new file and that is called __INIT__.py. ஓகே, ஸோ எப்படி நம்மளோட என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மெயின் அப்படின்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோமோ, அந்த மாதிரி திஸ் INIT இஸ் பேசிக்லி த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் திஸ் SNLib. ஓகேவா? இந்த ஃபோல்டருக்கு. ஸோ SNLib.py அப்படின்னு நான் கோட் எழுதுகிற மாதிரி SNLib மாடியூல்குள்ள, ஓகே, SNLib மாடியூல்குள்ள within this INIT file I can write code. Okay, within this file. So இப்போ நான் இந்த ஆட் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ again I'm importing it like this and the same code. ஓகேவா? Now let's just execute that same code and it works
You can see it works. So snalib.py அப்படின்ற ஃபைலில் if I keep this code, that works the same, whereas snalib அப்படின்றதுல நான் வச்சாலும் it works the same. Can you see? And this is the base for packaging. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லைப்ரரிக்குள்ளே நான் வந்து I can have anything. So let's just create a new file here, okay, and let's call it a user. Okay, user இது வந்து ஒரு கிளாஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கால் இட் user dot py. ஓகேவா? ஸோ இந்த யூசருக்குள்ளே லெட்ஸ் கிரியேட் another function, get user, and ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஒரு எக்ஸை அனுப்புவோம். இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஃபங்க்ஷன் and I'm going to return hi. Okay, so it will simply return hi and that username. ஓகேவா? இப்போ இந்த INITல this add is there, but if I want to import, I mean if I want to use this user, okay, இந்த யூசருக்குள்ள இருந்து நான் எடுக்கணும்னா then it is like this. Maybe நம்ம இப்படி டைரக்டாக கூட எடுக்கலாம். நம்ம வந்து பைத்தன் கன்சோலுக்கு போவோம். ஓகே, ஃப்ரம் இதில் விட பைத்தன் கன்சோல் வில் பைத்தன் 3. ஓகே, snalib is imported. snalibல அந்த ஆடை டைரக்டாக கால் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் கோட். பட் snalibல there is a module called user. Is there a module called user? Okay. Guys, just 1 minute. There is a sound outside. Check what it is. டேய், நான் பேசினதே கேட்கலையா? ஓ ஷிட், யாருமே எனக்கு ரெஸ்பாண்டும் பண்ணல. மைக் இஸ் மியூட்டட். ஓ, பண்ணியிருக்கீங்க, நான் தான் கேட்கல. சாரி சாரி சாரி. ஆன் பண்ணிட்டேன். இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஸோ கவனிங்க. let me do that again. So snalib.user அப்படின்றது is not a valid attribute. ஓகேவா? ஏன் it is not a valid attribute அப்படின்னா, this particular thing is a file. It is not basically an object. அதுக்குள்ள அதாவது snalib அப்படின்னு நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா snalib.user is not an attribute. It is basically a file inside that module. Okay, so அப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல if I want to access this user, then I might have to do this from, okay, நான் இங்கே தானே செஞ்சுட்டு இருந்தோம். Okay, since this is இப்போ கவனிங்க, இது என்ன சொல்லுது? மாடியூல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? ஏன் இப்போ மாடியூல் சொல்லுது? ஏன்னா we imported it. Do you see the difference?
So இப்போ when I said snalib.user after importing snalib, it is not making any sense. But if you want to import this user, okay, what you have to do அப்படின்னா, you have to import as, you can do it in two ways. நான் இங்கே பண்ணுறேன். From snalib.user import get user பண்ணலாம், or directly import snalib.user னு செய்யலாம். Okay, these are just two ways, two different ways னு சொல்லலாம். So if I do like this, then snalib.add நான் கால் பண்ணுற மாதிரி இல்லாமல் directly I have to use this whole name. Maybe I can use shortcuts, sna user, as is a keyword you all know, I hope. ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து வேற ஒரு ஷார்ட் நேமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இது டாட் அப்படின்னு இருக்கிறது அட் டைம்ஸ் என்ன கன்ஃபியூஸ் பண்ணலாம். எஸ், ஸோ ஐ கேன் இம்போர்ட் இட் ஆஸ் சம்திங். ஸோ நவ் sna user dot get user. இப்போ all I have to do is pass just Krish. Now let's run this. Sorry. Oh. Python 3. Sorry. Okay. So see, now it just works. Yes. So I have imported it like this. I can give a name to it like a variable. Okay. Wow. So ஏன் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, when you work with classes, அதை வந்து எப்படி ப்ராப்பராக இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா மல்டிபிள் கிளாஸஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதே ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம். ஓகேவா? மல்டிபிள் கிளாஸஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதே இட் வில் பிகம் அ பாயிண்ட்லெஸ் திங். எப்போ when you don't know how to import them. கரெக்டாக? ஸோ நம்ம சோஃபார் ஒரு பர்டிகுலர் ஃபைலில் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். ஒரு பர்டிகுலர் ஃபைலில் தான் எல்லா கோடு ஃபங்க்ஷன் கிளாஸ் எல்லாத்தையும் மேபி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ திஸ் திங் இஸ் அ வெரி குட் நாலேஜ் when it comes to மாடியூல்ஸ். ஸோ இந்த மாடியூல்ஸில் வந்து நீங்கள் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் வைக்கலாம், ஆர் யூ கேன் கீப் அங்கே வச்சுருந்தாங்கல்ல வேர்ஷன் இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அதை மட்டும் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். வேர் இஸ் இட்? காப்பி பண்ணலையா அதை? I thought I copied it. Okay. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா INITயில் ஜஸ்ட் வேர்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த மாடியூலை வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ண முடியாது. ஸோ when you set it like this, then it means you are setting that package's version. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணலாம். இது வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் பில்டிங் அ லைப்ரரி வித் லாட் ஆஃப் கிளாஸஸ், தென் this is how you do it. ஓகேவா? சரிங்க. ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எப்படி சொல்கிறது, instead of going through just a dummy examples, I want to make something like an application. ஓகேவா? as we move on. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு ரொம்ப குட்டி, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனல் அப்ளிகேஷன் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங்லி. ஓகே. ஸோ now I'm taking doubts. ஸோ யாருக்காவது சோஃபார் சொன்னதில் ஏதாவது குட்டி கன்ஃபியூஷன் ஆர் எனி டவுட், you can let me know right now. So how to import the module. ஸோ இந்த லைவ் நைட் 10 மணி வரைக்கும் போகும், till 10 o'clock. ஓகேங்க. ஸோ நவ் we have imported a function. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எந்த லொக்கேஷனில் வேணாலும் யூ கேன் கிரியேட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார்வர்ட். நான் வந்து அப்போதைக்கப்போ கமிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் ஆர் பின்ட் மெசேஜ், you can get the code easily. Okay. ஸோ எப்பயுமே
ஒரு கோட் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு வந்து வேர்ஷன் செக் வந்து கொடுக்கறது, வேர்ஷன் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு ஹெல்த்தியான பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கோடிங் நம்ம பண்ணும்போது when you start to learn, especially maybe if you are from தமிழ்நாடு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமாக கோடிங் உங்களை பண்ண சொல்லியிருப்பாங்க. நோட் பேடில் அடிச்சிருப்பீங்க. ஐ மீன் ஐ டோன்ட் நோ இஃப் யூ எவர் டைப்ட் இன் நோட் பேட், பட் என்னெல்லாம் அந்த மாதிரி பண்ண சொல்லி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ட்ரை டு யூஸ் VS Code. நான் சொல்கிறதெல்லாம் தான் VS Code ஆர் எனி அதர் IDE ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ VS Code வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, இட் ஹாஸ் லாட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் தட் brought it close to an IDE. ஸோ ஒரு IDEக்கு தேவையான எல்லாமே VS Code இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஐ ரெக்கமெண்ட் VS Code. If not, you can use Sublime Text, but never ever use a notepad or any of those shit editors. Sorry. So ஒரு IDE யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு உங்களோட கோடிங் எபிலிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபயரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா when I started to learn coding, I started to learn to code very well when I learned Java. ஏன்னா ஜாவாவில் வந்து நிறையா இந்த பேரடிம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, so when I just entered college and they taught Java, எனக்கு ஜாவா அதுக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, நான் ஸ்கூல்லே படிச்சிட்டேன். நாட் ஸ்கூலில் படிக்கல, ஸ்கூல் டைமில் நான் வந்து வெளியே ஐ லேர்ன்ட் இட். ஓகே, ஸோ when they started teaching Java, நோட் பேடில் கோட் அடித்து நோட் பேடில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாவாவில் டெர்மினலில் போய் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை விட ஒரு ஸ்டூபிடஸ்ட் திங் உலகத்தில் நான் எதுவுமே பார்த்ததில்லை. ஏன்னா when I learned Java, how I mastered Java அப்படின்னா ஒரு ஐடியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெட்ஸ் டேக் மேத். ஓகே, ஐ எம் இம்போர்ட்டிங் மேத். இங்கே வந்து நான் மேத் டாட் அப்படின்னு நான் வச்சதுக்கப்புறம், ஓகே, நான் இங்கே பைத்தன் இன்ஸ்டால் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ இன்ஸ்டால் பைத்தன் எக்ஸ்டென்ஷன். பைலான்ஸ் ஃபார்மேட்டிங். ஸோ VS கோடோட பெஸ்ட் திங்கே என்னன்னாங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா தட் பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வில் ப்ரொவைட் அஸ் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் மேத் டாட்னு வச்சா now it is showing me this visual thing. ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் வரும் கரெக்டாக. ஓ, இவ்வளோ இருக்கா? எஸ். ஸோ when you work with modules will not tell everything about itself. ஓகேவா? நம்ம தான் வந்து இப்போ நம்ம கிளாஸில் ஸ்கூலில் எப்படி படிப்போம், ஒரு 4 ஃபங்க்ஷன் பேரை படிப்போம், இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு அப்படின்னு படிப்போம். பட் அதை நம்ம படிச்சுட்டு ஒன்றா ப்ராக்டிக்கலாக அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து if you have something like this, okay, it'll expand your vision. ஓகே, மேத்தில் வந்து மேபி நீங்கள் ஒரு 4 ஃபங்க்ஷன் அல்லது ஒரு 10 ஃபங்க்ஷன் காலேஜில் படிச்சிருக்கலாம். பட் திஸ் வில் ஷோ யூ அரவுண்ட் thousands of different functions that exist within. So இந்த இமேஜ் டு ஆஸ்கிக்கு வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான இதுவே கிடைக்கல. கரெக்டாக ஃபங்க்ஷனு இதுவே இவனே ஒன்றும் கொடுக்கல. அப்போ அதை வந்துட்டு ஐ கெஸ் வி கேன் யூஸ் இட் ஒன்லி ஆஸ் கமாண்ட் லைன் டூல். பட் வருவோம் இமேஜ் டு ஆஸ்கிக்கு. ஓகே, ஸோ the point is, always use an IDE that gives you suggestions. ஓகேவா? சஜஷன்ஸ் அது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யறோன்னே, அதாவது கண்ணை கட்டிட்டு கார் ஓட்டுற மாதிரி அது. ஓகேவா? யூ ஹாவ் டு ஹாவ் மிரர்ஸ். அதெல்லாம் இருந்தால் தான் டிரைவிங் வந்து ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா மிரரையும் கழட்டிட்டு வண்டி ஓட்டுறா அப்படின்னா எங்கேயாவது போய் முட்டிப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியாது. தட் இஸ் ஹவு லாட் ஆஃப் people are stuck. So when you are learning, learn to use extensions, learn to use IDEs, பக்கா IDEs. PyCharm யூஸ் பண்ணுங்க if you are the first time users. PyCharm இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுற அளவுக்கு என் கம்ப்யூட்டரில் கேப்பபிலிட்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் VS Code and யூஸ் VS Code extension. ஸோ WSL லேர்ன் பண்ணலாம். எனக்கு ஏதாவது புரிஞ்சா கொஷின் கேட்பேன், பிகாஸ் நான் இன்னும் இந்த கான்செப்டே படிக்கல. ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். ஸோ நான் மாடியூல்ஸை பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் அபவுட் மாடியூல்ஸ். ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி மாடியூல்ஸாக தான் வி ஆர் கோயிங் டு ஒர்க். ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்லித்தர கிளாஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி மாடியூல்ஸாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த மாடியூல்ஸுக்குள்ளே இருந்து தான் வி ஆர் கோயிங் டு யூஸ் தெம் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். மேபி இந்த மெயினில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ
just start with it. நான் இந்த யூசர் வந்து just for fun நான் create பண்ணது. இப்போ நான் வந்து அதை let me update it. So let's just get started with class. Okay, what is class அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த யூசர் அது பாட்டுக்கு இருக்கட்டும். let me create a new class. So just to know how classes works. So class அப்படின்றது ஓகே, கிளாஸ் அப்படின்றதுக்கு உள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி let's just know about this. So modules பார்த்தாச்சு, modules வந்து எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். So there is nothing to write there. So I'll go here, classes. So class அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி let's just take a look at classification. You know what is classification? Classification is a normal English term. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் வென் யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் கிளாசிஃபை தெம் அண்டர் அ ஃபியூ கேட்டகரிஸ். கரெக்டாக? ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் கிளாஸஸ் லைக் கார் இருக்குது. கார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ என்ன மாடல் காராக இருந்தாலும் காருங்கிற கிளாசிஃபிகேஷன் கீழே கொண்டு வந்துடலாம். கரெக்டாக? ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங், நீங்கள் வந்து அதை பைக்குன்ற கிளாசிஃபிகேஷனில் ஒரு செட்டை கொண்டு வரலாம், சைக்கிள்ன்ற கிளாசிஃபிகேஷனில் ஒரு செட் ஆஃப் திங்ஸை கொண்டு வரலாம். கரெக்டாக? தீஸ் ஆர் ஆல் கிளாசிஃபிகேஷன் நேம்ஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது பேசிக்காக எதை மீன் பண்ணுதுன்னா, இஸ் லைக் அ கிளாசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை டீல் பண்ணுறோமோ அந்த டைப் ஆஃப் டேட்டாவுக்கு வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்கிறத தாண்டி லெட் ஜஸ்ட் டேக் அ ப்ரீஃப் லுக் அட் வாட் இஸ் ஊப்ஸ். ஸோ வாட் இஸ் ஊப்ஸ்ன்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா? அது இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? நோ. ஓகே. ஸோ ஒரு கிளாஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் திஸ். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல காரு, பைக்கு, சைக்கிள் அப்படின்னு எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சோம். கரெக்டாக? ஸோ சைக்கிள், அது இல்லாமல் நம்ம வந்து மேபி ட்ரக். ஓகேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடாக நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வரலாம். தட் இஸ் கால்ட் மோட்டார் சைக்கிள். கரெக்டாக? அல்லது ஆட்டோமோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோமா இது எல்லாத்தையுமே? ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையும் வி கேன் பிரிங் அண்டர் அ ப்ராட் கிளாசிஃபிகேஷன் கால்ட் ஆட்டோமோட்டிவ். சரிங்க. இதால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, a car is an object. ஓகேவா? each car we can consider it as an object. ஆமாவா? ஒரு கார் இருக்குது அப்படின்னா we can consider it an object. ஸோ இது ஒன்று ஒரு கார்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ let just take a very old car, ஒரு அம்பாசிடர் கார் எடுத்துப்போம். ஓகே. ஸோ this is how a car looks like. கரெக்டாக? ஸோ ஒரு கார் இருக்கும், அதுக்கு வந்து வீல் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு காரை ஓகே ஐ வாண்ட் டு கன்சிடர் இட் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த காரை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஓகே, இந்த காருக்கான கிளாசிஃபிகேஷன் என்னன்னா கார். இந்த நான் பைக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? கேன் யூ ஃபிட் திஸ் இன் ஹியர்? நோ. பேசிக்கலி நோ. கேன் யூ ஃபிட் திஸ் இன் ஹியர்? நோ. இது எங்கே கரெக்டாக ஃபிட் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட் ஆகிற ஒரே கிளாசிஃபிகேஷன் இந்த கார் தான். ஆமாவா? இந்த கார் அப்படின்ற இந்த ஒரு கிளாசிஃபிகேஷனில் தான் திஸ் ஆப்ஜெக்ட் கேன் ஃபிட் இன். ஸோ கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறதோட எங்கே இருந்தோம்? ஓகே. கம்ப்யூட்டர்ஸில் when we call object oriented programming we literally mean objectsங்க. ஓகேவா? அது என்ன ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். ஒரு கார் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பைக் ஒரு ஆப்ஜெக்ட், என் கையில் இருக்கிற இந்த பென்சில் ஒரு ஆப்ஜெக்ட், என்னோட ஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? மை ஃபோன் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஆல் தீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து வேறு விதமாக பிரிக்கலாம். ஸோ அதுதான் காரு, பைக்கு, இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு ப்ராடர் கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போனால் ஆட்டோமோட்டிவ். ஸோ பேசிக்காக ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸு, இது எல்லாமே சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோமோட்டிவ் இஸ் அ பேரண்ட் கிளாஸ், இது எல்லாமே ஒரு சைல்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு
ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கிற இது வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து சைல்டு கிளாஸ்ன்னு மேபி சொல்கிறான்னா, ஈச் ஆஃப் தீஸ் கிளாஸஸ் இன்ஸ்டன்ஸ், ஓகேவா, இது வந்து ஒரு ஒரு அம்பாசிடர் கார், இது ஒரு பென்ஸ் கார், இது ஒரு பிஎம்டபிள்யூ, இது ஒரு ஆஸ்டன் மார்டன், இது ஒரு F1 கார், இது ஒரு இந்த கார் அந்த கார்னு வி கேன் ஆல் ஸ்பிளிட், ரைட்? ஸோ வென் இட் டீப் டவுனாக நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்றது இஸ் நாட் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கேன் பி ஆஃப் எனி கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? தட் ஆப்ஜெக்ட் கேன் பி ஆஃப் எனி கிளாசிஃபிகேஷன். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதை சுற்றி ப்ரோக்ராம் பண்ணுறது இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போது நம்ம வந்து we all know variables, கரெக்டா? we all know what is a variable. நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணலாம். தட் வேரியபிள் கேன் பி இன்ட் ஆர் ஃப்ளோட் ஆர் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் சம்திங் லைக் திஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் டேக் அ லுக். ஒரு வேரியபிள் மேபி லெட்ஸ் ஹாவ் அ வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு இதால் செய்யக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? பட் when you have this variable as a class, ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கிளாஸாக இதை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி இனிஷியலைஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னா, கிளாஸ் கார் அப்படின்னு போட்டு நான் இங்கே 4-5 கோட் எழுதி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான். திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ when this is an object and not a variable, இது வேரியபிள். ஓகேவா? இந்த இடத்துல இது வேரியபிள், பட் இங்கே this is an object. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங்காக இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். ஓகே, இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எஸ், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இட் ஹாஸ் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்டாக? ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாவே, எஸ், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாவே that object will have lot of properties and lot of functions or methods. Okay, so properties or attributes ன்னு சொல்லலாம். சரிங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. when I refer property or attribute, function or method, it basically all means the same thing. ஓகேவா? சரி, இப்போது ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். Maybe somebody tell me, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லிஸ்ட் இட் டவுன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ we are just going to list the properties and functions of this car. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் வந்து ஓகே. ஸோ somebody you can unmute. யாராவது I want to participate now. Guys, is anybody online? இருக்கீங்களா? கிருத்திக் பேசுடா டேய். ஹாய் கிருத்திக், எப்படி இருக்க? ஸோ உனக்கு ஐ மீன் டு யூ நோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்? லேசா. ஓகே, ஸோ டெல் மீ, இந்த காரோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ டெல் மீ, வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் கார் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். முதல்ல ஃபங்க்ஷன்ஸை லிஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ drive is a function. ஆமாவா?
break is a function, steer is a function, change gear is a function. ஆமாவா? எஸ். ஓகே, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்னா கலர், மாடல், மேக், டயர் டைப், அதான் மேக் மாடல்மா, அதான் பிராண்டு. கிளாஸ், என்ன டைப் ஆஃப் கிளாஸ். ஸோ விண்டோ அப் டவுன், விண்டோ அப்பு, அப்புறம் விண்டோ டவுனு. ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல, பவர் விண்டோஸ். ஓகே, ஸோ கிளாஸ் வேறு என்னமா இருக்குது, பிரேக், கிளாஸ் என்ஜின், ஹெட்லைட் ஆன் ஆஃப் வந்து ஃபங்க்ஷன். ஓகே, 7 வந்து ஹெட்லைட் ஆனும் ஆஃபும் ஃபங்க்ஷன். ஓகே, எஸ், ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதே மாதிரி இண்டிகேட்டர் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், இதெல்லாமே ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ வி கேன் ஹாவ் அதே மாதிரி இண்டிகேட்டர் அல்லது லெஃப்ட் ஆனு அல்லது ஆஃப். ஸோ அதில் வந்து வி கேன் டெல் லெஃப்ட் இண்டிகேட்டரா ரைட் இண்டிகேட்டரா. எஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். கரெக்டாக? லெஃப்ட் ஆர் ரைட், ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் ஸ்பெசிஃபை. வேறஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பேசிக்காக ஸ்டாட்டிக்கான திங்ஸாக இருக்கும். மேபி நம்ம லைட்டோட பிரைட்னஸ்ஸு, டயரோட ப்ரெஷரு, கரெக்டாக, டயர் ப்ரெஷர்லாம் ஸ்டாட்டிக்கான வேல்யூ. தோஸ் வேல்யூ கேன் சேஞ்ச் ஓவர் டைம். அதையும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸாக சொல்ல முடியும். லைக் பேட்டரி பர்சன்டேஜ், கரெக்டாக, டயர் ப்ரெஷர். எஸ், all these things are maybe, it may be variable or it may be static. ஓகேவா? இங்கே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேரியபிளாகவும் இருக்கலாம், ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஆனால் கரண்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணால் என்ன லேட்டஸ்ட் வேல்யூ இருக்குதோ அது கொடுக்க போகுது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எஸ். ஸோ அ ப்ராப்பர்ட்டி கேன் ஆல்சோ பி அக்வயர்ட் யூஸிங் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பைத்தனில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். கரெக்டாக? ப்ராப்பர்ட்டி கேன் பி கிரியேட்டட் ஆர் டெலிட்டட். அந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ்லையும். ஓகேவா? தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி கிரியேட்டட், டெலிட்டட், யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ வேரியபிள்ஸுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இங்கே வந்து இது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லக்கூடாது, பேசிக்காக மெத்தட்ஸ்னு சொல்லணும். பட் திங்ஸ் ஆர் ஆல் த சேம். ஸோ வேரியபிள்ஸை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை அதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துட்டிங்கன்னா கசன்னு வந்து எல்லாமே ஒரே ஃபைலில் ஒரு 100 வேரியபிள் வச்சுருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து வெறும் வேரியபிள்ஸை மட்டும் வச்சு ஒரு 4 காரோட கலர், மேக், மாடல் மட்டும் நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக். நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் ஹியர் கால்ட் car.py. ஓகேவா? எஸ், நான் இங்கே வந்து இது எஸ்என்ஏ லிப்புக்குள்ளே car.py. இப்போ இந்த car.pyக்குள்ளே ஐம் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ் கால்டு கார். ஓகே, நம்ம இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த காருக்குள்ளே 3 ப்ராப்பர்ட்டி வைப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஒரு லெட்ஸ் ஹாவ் மேக். ஓகேவா? திஸ். ஓகே, முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அதை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நோ திஸ், வென் வி கிரியேட் அ கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸுக்கு வந்து பல விதமான ஆட்ரிபியூட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இஃப் யூ கிரியேட் அன் ஆட்ரிபியூட் லைக் திஸ், ஓகேவா, ஜென்ரலாக இஃப் யூ கிரியேட் அ ஆட்ரிபியூட், இப்போ நான் வந்து ஐ எம் கிரியேட்டிங் அன் ஆட்ரிபியூட் கால் டைப் இஸ் ஈக்குவல் டு செடன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, we all know sedan cars, right? So I just have type is equal to sedan, but this can be changed. ஓகேவா? இதை வந்து நம்ம எதாவது வேணாலும் வைக்கலாம். இப்போ இங்கே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call this class attributeனு சொல்லுவோம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத I'll tell in a moment. And we have something called as a constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிளாசிஃபிகேஷனில் ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ணுறதுக்காக
எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போது when I here okay when I wrote like this, you all would have assumed இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு. எஸ், திஸ் லுக் லைக் a function, கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்குது இது பார்க்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ பட் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி நான் காரை இப்படி நான் கால் பண்ணுனா, இட் வில் கால் ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் தட் இஸ் அண்டர்ஸ்கோர் INIT. ஓகேவா? நம்ம எப்படி இங்கே INITன்னு ஒரு ஃபைல் போட்டோம், அது வந்து நம்மளோட மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது SNLibங்கிற மாடியூலில் நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி இந்த INIT வந்து இஸ் பேசிக்கலி எப்படி சொல்லலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ வென் யூ கால் திஸ் கார் ஆஸ் அ ஃபங்க்ஷன், இந்த கிளாஸை ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் கால் பண்ணும்போது, திஸ் கன்ஸ்ட்ரக்டர் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் அ கிளாஸ் இஸ் செல்ஃப். ஓகேவா? ஸோ ஏன் செல்ஃப்னா அது வந்து பைத்தனோட சின்டாக்ஸ். ஓகே, செல்ஃப்ன்றது கண்டிப்பாக அங்கே இருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து யூ கான்ட் கிரியேட் கிளாஸஸ். ஓகேவா? செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃப் அப்படின்றது என்னென்னா, மற்ற லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் திஸ் அப்படின்னு ஒன்று ரெஃபர் பண்ணுவோம். இஃப் யூ நோ மேபி PHP ஆர் Java or whatever language for that matter of fact, we use this அப்படின்னா என்ன, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டே ரெஃபர் பண்ணுறது. நீங்கள் வேறு எந்த இது யூஸ் பண்ணல, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் லேர்னிங் பைத்தன் அப்படின்னா அது ஒரு மேட்ரே இல்லை. ஜஸ்ட் யூனோ டேக் அ லுக், ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஸோ செல்ஃப்ன்ற இப்போ எழுதிக்கோங்க, ஒரு 2 minutesல அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் காருக்கு வந்து இந்த இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் வந்து மேக்கையும் மாடலையும் அப்புறம் மேபி ரெஜிஸ்டர் நம்பரையும் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ these are all variables. Okay, but if you want to make that a property of the classes instance, okay, இப்போ கார் அப்படின்றது ஒரு ப்ராடர் கிளாசிஃபிகேஷன். அந்த காருக்கு கீழே நிறைய ஆப்ஜெக்ட் வரப்போகுது, கரெக்டாக? எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மேக், different model, different registration number, correct? Car is a broader classification, but each object that comes under this class will have a different make, different model, correct? அப்ப இந்த self அப்படின்றது பேசிக்கா எதை மீன் பண்ணுதுன்னா, that particular instance of an object. இப்போ வந்து ஒரு இந்த காருக்கு கீழே ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மேக்கும் மாடலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வேறு இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ அது வேறையாக சேவ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் திஸ் செல்ஃப். ஸோ இப்போ செல்ஃப் டாட் மேக் இஸ் ஈக்குவல் டு மேக். இப்போ நான் மேக் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் இப்போ கார் மேக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ வேரியபிள், பட் தட் வேரியபிள் எக்ஸிஸ்ட்ஸ் அண்டர் தட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே தான் அது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? This variable basically exists under the object. இப்போ இந்த கிளாஸ் அட்ரிபியூட்டுங்கிறது ஏன் இங்கே போட்டிங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நான் ஒரு நிமிஷத்தில் வர்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து செல்ஃப் டாட் மாடல் ஈக்குவல் டு மாடல் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு ரெஜிஸ்டர் நம்பர். ஓகேவா? இதை நீங்கள் நேம் வந்து வைக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி யுவர் விஷ். ஸோ செல்ஃபுக்கு கீழே என்ன நேம், அதாவது இங்கே இருக்கிற நேம் தான் இங்கே இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. பட் இஃப் யூ ஜஸ்ட் கிவ் சாரி if you just give this make, it is like this variable x. அதனோட ஸ்கோப் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். If you want to take this variable scope outside this function, நம்ம வந்து முன்ன என்ன யூஸ் பண்ணுவோம்? குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? மேபி எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும்னா we use global variables. ஸோ குளோபல் வேரியபிள்ஸுங்கிறது ஒரு டைப்பு. பட் இந்த செல்ஃப் டாட் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்து இஸ் ஆக்சசபிள் அண்டர் ஆல் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ். இப்போ நான் வந்து டெஃப் ஸ்டார்ட் அப்படின்னு போடுறேன்.
ஸோ இது வந்து ஜஸ்ட் இஸ் பிரிண்டிங் from engine is online அப்படிங்குது. ஜஸ்ட் இது ஒரு பிரிண்ட். ஓகே, ஸோ சாரி ஐ எம் சிக், அதனால் திஸ் காஃப் ப்ளீஸ் இக்னோர் இட். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் என்ஜின், திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நான் வந்து இப்போ இந்த காரை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கோ டு திஸ் பைத்தன் 3. ஸோ import snalib டாட் கார் as கார். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஜஸ்ட் காராக இருக்கும். அல்லது what I can do from snalib டாட் கார் import கார். இப்போ நான் டைரெக்டாக அந்த கார்ன்ற இதையே யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸை. ஓகே, ஸோ நவ் இட் இஸ் ஆல் சேவ்ட். வி ஜஸ்ட் ஹேவ் ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் ஒன் இன் இட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ காரை நான் இனிஷியலைஸே பண்ணல, ஐ எம் இனிஷியலைசிங் இட் டு அ எக்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு ஐ எம் ஜஸ்ட் காலிங் இட் அஸ் கார். இப்போ இந்த காருக்கு ஐ நீட் டு பாஸ் 3 parameters. இப்போ நான் சும்மா கொடுத்தேன்னா இட் இஸ் டெல்லிங் மிஸ்ஸிங் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், மேக், மாடல் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இந்த காருக்கு நான் 3 கொடுக்கணும். மேக் வந்து மேபி BMW model 340i. So register number, just ஏதோ ஒரு register number. Okay, so now the car object has been created. Okay va, now you can all see this X. Okay, in the X க்கு it has a make, this X has a model. See நான் அதை எப்படி access பண்றேன் அப்படின்னு. Okay, how I am accessing is x.make, x.model, x.register number. Okay, x.make, x.model, x.register number. So in the mono it became that instances value. Okay, அந்த இன்ஸ்டன்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் இந்த ஒரு காரோட இன்ஸ்டன்ஸ், இந்த BMW 340i with this registration number order instance. But if you make y and give a new car, maybe BMW Z4, so idu varu one TN34 AB 4321. Okay, so now this is a different object, correct? Idu oru different on object. Ipo na I'm having y. So இப்போ வந்து just engine is online, நம்ம இந்த மேக் மாடலில் எதுவும் பிரிண்ட் பண்ணல. if we want we can print it. இப்போ நான் இந்த இடத்துல just start கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா வந்து என்னால் இந்த செல்ஃபை யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான் I wanted to give this. ஸோ இப்போ வந்து நான் just y dot start அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, start takes 0 positional arguments but 1 was given அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணணும்னாலும், ஈவன் இஃப் இட் டசன்ட் டேக் எனி ஆர்குமெண்ட், ஓகேவா, ஈவன் இஃப் இட் டசன்ட் டேக் எனி ஆர்குமெண்ட், யூ ஹாவ் டு கிவ் செல்ஃப். இந்த செல்ஃப் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேவா, எஸ். இல்லை எனக்கு வந்து செல்ஃப் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்டாட்டிக் மெத்தடாக டிஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்றது நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் திஸ். ஓகே, ஸோ கார் இஸ் அ கிளாசிஃபிகேஷன். திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தட் எக்ஸிக்யூட்ஸ் வென் யூ இனிஷியலைஸ் தட் பர்டிகுலர் கிளாஸ் இன்டு அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் இனிஷியலைசிங் தட் கிளாஸ் கார் இன்டு அன் ஆப்ஜெக்ட் ஒய். ஓகேவா, அப்போ ஒய் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி வேரியபிள். ஒய் இஸ் நவ் எப்படி சொல்லலாம், ஒய்யை வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஒயிலேருந்து வந்து உங்களால் அந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் செல்ஃப் போட்டேன். ஆக்சுவலாக இப்போ வராது, நான் ரீஸ்டார்ட் பண்ணால் தானே வரும். ஸோ கண்ட்ரோல் டி, நம்ம வந்து இப்போது இது டேரெக்டாக இங்கே எழுதலாம்ல. ஸோ இந்த கார் இங்கே வச்சுப்போம், IN80 இங்கே வச்சுப்போம். ஸோ தட் யூ கேன் ஆல் நோ வாட் ஐ எம் டூயிங். ஸோ நாட் திஸ் IN80 மெயின். So from snalib
import car. So இப்போ இங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். So I'm just going to print the make and model is ready for drive னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் எதை நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம், make and model, sorry, self.make and self.model. I hope you can understand what I'm doing is self comma make nu pottana, sorry, self.make. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன எழுதுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ யூ கேன் கெட் அ க்ளீன் வியூ. ஓகேங்க, இங்கே தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கிடலாம். மேத்து, எஸ்என்ஏ லிப் இதுவும் தேவையில்லை. SNA user, we are just doing this. So this is the only thing that we want. So from SNA lib I am importing this car. Okay, ipo x is equal to a car of make model 340i and y is another car of type maybe என்ன பண்ணேன் நான், okay, so they are two cars. okay va, so I can start them individually. x dot start பண்ணலாம், I can start them individually. கரெக்ட், அப்படி தானே பண்ணுவோம். எல்லா காரையும் ஒன்றாவா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு காருக்கு தனித்தனியாக தானே சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். So I can start them individually. So both of them will start, correct? So let me save them. Okay, see, now both these objects are initialized. Okay, அப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் you can see these properties. yes, இப்போ so far நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாருக்கா டவுட் இருக்கா? any more doubts in this? yes, I hope not. okay, so things are very clear. இப்போ ஓகேங்க, now I can add more functionalities. கரெக்டாக இப்போ நம்ம வந்து பேட்டரி பர்சன்டேஜுக்காக if we want this, then we can write a function. so this is a beautiful thing. so when we write a class, ஒரு கிளாஸுக்கு வந்து நமக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி செல்ஃப் டாட் பேட்ரி நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 0% அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேபி 0 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ BATT போதும், பேட்ரி. if I want to access this, okay, இந்த பேட்டரியை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா I can simply access it from the outside. இப்போ நான் x dot ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல், ஓகே ஓகே, இப்போது I can also put x dot battery equal to some value. நான் இதை வந்து 100 அப்படின்னு வச்சுட்டு இப்போ வந்து I am creating another function, get battery self okay. so it is just printing the battery. so நான் இங்கே பேட்டரிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணிட்டேன், மேபி 56 அப்படின்னா. இப்போ I am printing x dot get battery okay, x battery and
this works like this. Battery 56%. இந்த இடத்துல கவனிங்க, you can easily set a property. அப்போ எதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து if you want to do some modification, இப்போ அந்த பேட்டரியை நான் டேரெக்டாக வேணும்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். கரெக்டாக இங்கே நான் டேரெக்டாக அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா I would have printed it like this, right? எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்ட் இப்போது செல்ஃபுக்கு பதிலாக எக்ஸ். கரெக்டாக நான் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் பிரிண்ட் பண்ண முடியும். These are all same. But when you want to make some changes, இந்த மாதிரி ஒரு இடத்துல தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக you want that particular function that should exist only for that classification, then we can write that function inside that classification. அப்போ அதுதான் இந்த get battery. பேசிக்காக பேட்டரின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு மாதிரி மாடிஃபை பண்ணியோ வேறு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணி ஆர் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ சிம்பிள். ஓகே, இன்னும் நம்ம இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டுக்கு வரல. இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டும் இந்த கிளாஸோட கிளாஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா we are just checking, seeing the functions that belong to that instance. இந்த get battery ஃபங்க்ஷனை from outside I can't call. இப்போ நான் இந்த இடத்துல car dot get battery அப்படின்னு நான் கால் பண்ணால் அது வந்து பேசிக்காக எனக்கு வந்து மேபி இஃப் ஐ பாஸ் சம்திங் லைக் திஸ், நான் இந்த மாதிரி என் காலத்துக்கு நான் செஞ்சு பார்த்ததில்ல, பட் லெட்ஸ் ட்ரை. வேலை செய்யும். இப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கு பதிலாக யூ கேன், அதாவது இந்த செல்ஃபுக்கு பதிலாக யூ கேன் பாஸ் எனி ஆப்ஜெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இது வந்து கொஞ்சம் மேபி உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த கெட் பேட்டரியை நான் வந்து எக்ஸ் டாட் கெட் பேட்டரினும் வாங்கலாம், எக்ஸ் டாட் கெட் பேட்டரி இப்படியும் நான் வந்து வாங்க முடியும். ஓகே, இஃப் ஐ கேன் ஜஸ்ட் லைக் தட் பிரிண்ட் லைக் திஸ். சாரி, பிரிண்ட் இல்லை, டேரெக்டாக தானே இப்படியும் பண்ணலாம். ஆர் இது வந்து தலையை சுற்றி மூக்க தொடுறது, கார் டாட் கெட் பேட்டரி, அதுக்கப்புறம் அதில் போயிட்டு எக்ஸ் அனுப்புறது. ஸோ இந்த எக்ஸ் தான் செல்ஃப். ஓகேவா? இந்த செல்ஃப் அப்படின்றது பேசிக்காக எதை மீன் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டே மீன் பண்ணுது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செல்ஃப் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டே மீன் பண்ணுது. ஸோ இந்த செல்ஃப் புரியல அப்படின்னா இட் வில் பி ஸோ ஹார்ட் ஃபார் யூ. ஸோ வென் யூ கால் எக்ஸ் டாட் கெட் பேட்டரி, அதாவது இப்போ எதை வச்சு நம்ம கால் பண்ணுறோன்னா கால் வித் இன்ஸ்டன்ஸ். ஆனால் இங்கே வி ஆர் கால் வித் கிளாஸ் இது பேசிக்காக. ஓகேவா? ஸோ கார் டாட் கெட் பேட்டரி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த செல்ஃபுக்கு பதிலாக இந்த எக்ஸ் போய் ரீப்ளேஸ் ஆகிறதால திஸ் இஸ் ஒர்க்கிங், திஸ் ஒர்க்ஸ், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஈவன் இஃப் இட் இஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கால் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதை என்ன சொல்லுவோன்னா வி கால் இட் கிளாஸ் ஃபங்க்ஷன், கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் மெத்தட்னா you have to first of all mark it like this at class method அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டு then you have to define it. Maybe வந்து get type. ஓகேவா? so just get type. okay, இந்த இடத்துல now we are all passing this self or x and we call as instance. instanceனா என்ன? இதுதான் ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், or we call it ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் தே ஆர் ஆல் பேசிக்கலி சேம். ஓகே, ஸோ வி கால் இட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். ஒரு கிளாசிஃபிகேஷனோட இன்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வி ஹாவ் திஸ், லெட்ஸ் ரன் இட். சேவ் பண்ணுறோமா? இதுலேயே எரர் இருக்கே, கெட் டைப் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஐ ஹாவ் டு பாஸ் திஸ். இது என்ன பேர் வேணால் வைக்கலாம், பட் ஐ எம் கிவிங் கிளாஸ். ஸோ சிஎல்எஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கிளாஸை டேரெக்டாக மீன் பண்ணுது, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் திஸ் கிளாஸ். இப்போ இந்த இடத்துல எகைன் வாட் ஐ கேன் டூ, இப்போ இந்த கெட் டைப்புக்கு வந்து நான் சும்மா ஒரு எக்ஸ்ன்ற வேரியபிள் வைக்கிறேன். இது வந்து லைட்டாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு குழப்பம், பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா it means you understood how classes works in Python அப்படின்ற மாதிரி. okay, so try to understand what I'm telling now. So I'm
this is called class method. So plus class method na என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸுக்கு வருவோம். Now I'm just printing class dot type. ஓகேவா, இதை பாருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே செஞ்சோம்ல கால் வித் கிளாஸ் மாதிரி, ஐ எம் பிரிண்டிங் கார் டாட் டைப். ஓகே ஓகே, இதை பாருங்க. தென் யூ வில் know how things work. Now I'm executing. Now you can see it just printed sudden. Correct? It printed sudden. Car dot type printed sudden. If I do this car dot get type, okay, இதுவும் பேசிக்காக அதே தான் பண்ணுது. இட் இஸ் பிரிண்டிங் த சேம் டைப். கரெக்டாக சடன் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ we did this right. வாட் இஸ் அ கிளாஸ்? இப்போ நம்ம இங்கே சிஎல்எஸ்னு வந்துருக்குல்ல, இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா இஸ் பேசிக்கலி திஸ் கிளாஸ். இப்போ நம்ம இங்கே கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கார் அப்படின்னு கூப்பிடுறோம்ல, எஸ் வி கால் இட் கார் அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அந்த சேம் கிளாஸ் தான் இந்த கிளாஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேணும்னா இஃப் வி கேன் டூ சம்திங் லைக் திஸ். இப்போது g is equal to class, if you call it as a function, what will happen na, இப்போ பேசிக்காக எரர் வரும். ஏன்னா மேக் மாடல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு மேக் மாடல் சொல்லலாம். Aston Martin DB11 ஓகே. ஸோ இப்போ நான் இதே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். g டாட் ஸ்டார்ட். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இந்த கெட் டைப் கால் பண்ணுறேன், இந்த கார் டாட் டைப்பு. ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஓகே, நவ் சி ஆஸ்டன் மார்டின் இஸ் ரெடி ஃபார் டிரைவ். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்று, செல்ஃப் எதை மீன் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸையே மீன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த காரை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா இந்த எக்ஸும் இந்த செல்ஃபும் வேறு வேறு இல்லை. இந்த எக்ஸுக்குள்ளே நீங்கள் செல்ஃப்னு மீன் பண்ணும்போது தான் அந்த எக்ஸும் செல்ஃபும் வேறு வேறு இல்லை. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் வெளியிருந்து யூஸ் பண்ணும்போது எக்ஸ் டாட் ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் கெட் பேட்டரி பார்த்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பண்ண வேண்டியது செல்ஃப் டாட் ஸ்டார்ட். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? when I'm referring to that particular instance of the object within that object, ஓகேவா, அந்த within that object நான் ரெஃபர் பண்ணும்போது அதை நான் செல்ஃப்னு சொல்லணும். அதுக்கு நான் வெளியே சொல்லும்போது அந்த பர்டிகுலர் வேரியபிள் என்னவோ அந்த நேமில் நான் சொல்லலாம். ஓகே, இப்போ again I'm doing it. இப்போ பாருங்கள், it is starting this whatever பேட்டரி எதுக்கு பண்ணுறோம், எக்ஸ் டாட் கெட் பேட்டரிக்கு பண்ணுறோமா. இப்போ இதை ஒய்னு வச்சுக்கலாம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சி ஸோ பேட்டரி வந்து எதுக்கு ஜீரோவாக இருக்குன்னா ஒய்க்கு ஜீரோவாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி ஜீரோ. அதுக்கடுத்து நான் செட் பண்ணது எக்ஸோட பேட்டரி, தட் இஸ் 56%. ஸோ நவ் இட் இஸ் ஆல் ஜஸ்ட் ஸோ சிம்பிள். ஸோ செல்ஃபும் இந்த எக்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸை நான் இங்கே டேரெக்டாக கால் பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஸோ இங்கே பேசிக்காக என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த இம்போர்ட்டை நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணால், இன்கேஸ் இப்போ நான் இந்த காரை வந்து ஜஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு கார் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன்னா இந்த காருக்கு பதிலாக நான் சீனு கால் பண்ணலாம். அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ ஐ கேன் கால் இட் லைக் திஸ். ஸோ இங்கே பேசிக்காக என்ன நான் பண்ணுறேன்னா, நான் இம்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தை வேற ஒரு பர்டிகுலர் ஒரு வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக நான் வந்து மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ காரை சீன் அசைன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த இடத்துல பேசிக்காக நம்ம எதை அனுப்புகிறோம்னா, அதாவது செல்ஃப் மாதிரியே ஃபார் கிளாஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கிளாஸ் மெத்தட் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் திஸ் அ டெக்கரேட்டர். யூ ஆல் ஷுட் நோ வாட் அ டெக்கரேட்டர் மீன்ஸ், ரைட்? நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் இந்த கிளாஸில் இல் டெல் மோர். ஸோ இதை நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது என்னென்னா கிளாஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன், கிளாஸ் மெம்பர் ரிசீவ்ஸ் அ கிளாஸ் as an implicit flush argument, just like an instance method receives an instance. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு ஒரு
அது தேவையில்லை, ஏன்னா தட் இஸ் ஹவு இட் இஸ் டிஃபைன்ட் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதா இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அதை நம்ம இது இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்கிறோன்ற அவசியம் இல்லை. கிளாஸ் மெத்தடை நம்ம கிளாஸ் மெத்தட்னு சொல்லணும். அண்ட் தென் இட் வில் ரிசீவ் திஸ் டைப் கால்டு கிளாஸ். என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இங்கே ஃபஸ்ட் பேராமீட்டர் நம்ம கொடுத்தே தான் ஆகணுமான்னா, தென் கம்ஸ் திஸ் பியூட்டிஃபுல் திங் கால்டு ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் என்னன்னா, இப்போ நான் வந்து இங்கே டெஃப் கெட் எனி திங்னு போடுறேன், ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். ஆனால் இதுக்குள்ளே நான் எதையுமே போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஐ ஆம் ஆல் இண்டிபெண்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே சும்மா எழுதுறதுக்கும் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த ஸ்டாட்டிக் இது வெளியே நான் கால் பண்ணியிருந்தேன்னு வச்சுப்போம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த காரில் வந்து அதே கெட் எனி திங் இங்கே எழுதியிருக்கேன்னு வச்சுப்போம். கெட் எனி திங் பதிலாக கெட் எனி திங் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கெட் எனி திங் 1 நான் வந்து இந்த கார் கிளாஸுக்குள்ளே சும்மா வெளியே வச்சுருக்கேன். ஓகே, திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் அவுட் சைட், திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வெளியே இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க. ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்றது இந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு மெத்தட், பட் இட் இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன்சைட் அ கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளாஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் கிளாஸே வருது, அதாவது இந்த கிளாஸே வருது. ஸோ தட் யூ கேன் பேசிக்லி பில்ட். ஓகேவா? ஒரு கஸ்டமாக ஒரு பில்ட் பண்ணலாம். இப்போ இந்த கெட் டைப்புன்றது வந்து சும்மா நம்ம போட்டது. மேபி ஐ கேன் கிரியேட் அனதர் ஃபங்க்ஷன். இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை பில்ட் கார்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஐ கேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நான் இப்போ கண்டினியூ பண்ணல, பட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் புட் அ பாஸ் ஹியர், பட் நான் இதை முடிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த கெட் எனி திங்கை முடிச்சுட்டு வரலாம். இப்போ இந்த கார் டாட் கெட் டைப்புன்னு நம்ம டேரெக்டாக போட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டப்போ பை டிஃபால்ட்டாக இந்த ஆர்குமெண்ட் போச்சு. பார்த்தீங்களா? திஸ் கிளாஸ் ஆர்குமெண்ட் வெண்ட் இன் பை டிஃபால்ட். ஆமாவா? இந்த கிளாஸ் இது வந்து இட் வெண்ட் இன் பை டிஃபால்ட். நம்ம சொல்லலை இப்படி தான் நீ போகணும்னு சொல்லலை. அதுவே ஒரு கிளாஸ் அசைன் பண்ணி அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் இப்போ இங்கே கார்னு போட்டிருக்கலாம், பட் கார்னு நான் போடல. ஐம் ஜஸ்ட் யூசிங் இட்ஸ் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரியே தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடும் கார் டாட் கெட் எனி திங். ஓகே, இதுக்கு பேசிக்காக நான் எதையும் பாஸ் பண்ண தேவையில்லை, சும்மா பண்ணாவே ஐ எம் இண்டிபெண்ட் அப்படின்றோம். ஓகேவா? ஐ எம் இண்டிபெண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ if I execute this, it will tell I am an independent static method. இப்போ இந்த get anything தான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த get anything கால் பண்ணுறது அதே மாதிரி தான் from sna lib dot car import get anything 1. இப்போ get anything 1 இதுக்கும் ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த சாதாரண ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இப்போ பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது? பேசிக்காக எதுவுமே இல்லை. கரெக்டாக? இது ரெண்டுக்கும் வந்து there is basically no difference. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து வெளியே இந்த மாதிரி இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். பட் என்ன வாட் இஸ் தட் கோர்ட் அட்வான்டேஜ் இட் கெட்ஸ் அப்படின்னு இருக்கல. கோர்ட் அட்வான்டேஜ் அப்படின்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும்ல, இல்லாமல் இருக்காதுல்ல. அதாவது இப்போ இந்த ஒரு காருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஐ கேன் ஹாவ் அ நேம் கால் கெட் ஆர் டெரைவ் மேக்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த டெரைவ் மேக்ஸை காருக்கு மட்டும் டெரைவ் மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் டெரைவ் மேக்ஸ் ஸ்பீட். இப்போ இந்த காருக்கு மட்டும் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி எழுதியிருந்தேன், வெளியே எழுதியிருந்தேன்னா ஐ கான்ட் யூஸ் இட் ஃபார் ஆல். கரெக்டாக? இந்த மேக்ஸ் ஸ்பீட் வந்து இப்போ காருக்கு மட்டும்தான் உண்டான மேக்ஸ் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இங்கே எழுதியிருந்தேன்னா கார்ஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் இப்போ காருக்கு மட்டும் இல்லாமல் பப்ளிக் அவைலபிளாக இருக்கிற மெத்தட் ஆயிரும். இப்போ இங்கே தான் இதுதான் காரோடது. இது வந்து ஜஸ்ட் இண்டிபெண்ட் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இட் இஸ் காருக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த டெரைவ் மேக்ஸ் ஸ்பீடுங்கிற ஃபங்க்ஷன் நேமை நான் வந்து ட்ரக்குக்கு யூஸ் பண்ணலாம், பைக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஏரோப்ளேனுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் ஐ கீப் இட் அவுட் சைட் லைக் திஸ்,
இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன்னா ஐ கான்ட் ரீயூஸ் த சேம் ஃபங்க்ஷன் நேம், ரைட்? கரெக்டாக இந்த மாதிரி நான் டேரெக்டாக வச்சுருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் நேம் ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு 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 கிளாஸுக்கும் நிறைய மெத்தட்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த மெத்தட் வந்து அந்த கிளாஸுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த மெத்தடை நீங்கள் தனியாக எழுதுறதும் பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? தனியாக எழுதுனா இந்த கிளாஸுக்கு அவுட் சைடில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளாஸ் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ரிலேட்டான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியே செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாக எழுதுறதை கம்பேர் பண்ணிட்டையும், ஓகே, இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக எழுதுறதை தாண்டி the best practice to write them all is by writing a static method. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதுனீங்கன்னா இந்த டெரைவ் மேக்ஸ் ஸ்பீடுன்றதையே வந்து நான் கிளாஸ் காருக்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ் பைக்குக்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ் எந்த கிளாஸுக்கு வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டெரைவ் மேக்ஸ் ஸ்பீடு வந்து மேபி நம்ம என்ஜினோட ஆர்பிஎம் ஆர் என்ஜினோட மற்ற அதர் கெப்பாசிட்டி, அது எத்தனை சிலிண்டர் இன்ஜினு, எத்தனை ஹெச்பி இன்ஜின், இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் ஸ்பீட் டெரைவ் பண்ணுறோம்னு வச்சுப்போம். இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்டன்ட் கால்குலேஷன். ஓகே, நம்ம அதை இப்போ ரைட் நோ பண்ண போகிறதில்ல. பட் தி திங் இஸ் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து அதை நம்ம செய்யறதுக்கு வந்து பை டிஃபால்ட் இப்போ நான் கால் பண்ணாதான் எரர் வரும், அது வரைக்கும் எரர் வராது. ஸோ இங்கே கிளாஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கரெக்டாக? இது வந்து கிளாஸ் மெத்தட், இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். கரெக்டாக? இந்த கிளாஸ் மெத்தடையும் ஸ்டாட்டிக் மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக்கலி த சேம். ஆனால் ஹவு things function within this class method and within this static method அப்படின்றது வந்து is all within them is all different. ஏன்னா இந்த கிளாஸ் மெத்தடுக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரியும், இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு அது தெரியாது. பட் இப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட்லையும் கிளாஸ் மெத்தட்லையும் வந்து நம்ம ஒரே வேலையை கூட வேணாலும் செய்ய முடியும். இஃப் வி நோ வாட் கிளாஸ் இஸ் தட். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இஃப் வி நோ வாட் கிளாஸ் இஸ் தட். பட் கிளாஸ் மெத்தடுக்கு வந்து இப்போ வாட் இஸ் த அட்வான்டேஜ்? இப்போ நான் வந்து இப்போ இந்த பில்டு கார்ஸ்னு ஒரு கிளாஸ் மெத்தட் வச்சுருக்கிறேன். மேபி இது ஸ்டாட்டிக் மெத்தடாக எழுதுவோம். இது கிளாஸ் கிடையாது. பட் நான் வந்து CLS ஈக்குவல் டு கார்னு வச்சுட்டேன் சும்மா. ஓகேவா? இப்போ நான் இதை செய்யறதுக்கும் இதுக்கும் பேசிக்காக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த இப்போ இது வந்து கெட் டைப்னு போட்டிருக்கேன்னா, கெட் டைப்புக்கு பதிலாக பில்ட் ஆஸ்டான் இல்லை வந்து பில்ட் DB11 வச்சுக்கிட்டேன். ஓகே, ஜஸ்ட் 2 different numbers. ஓகே, இப்போ டேக் அ லுக் அட் திஸ். கார் டாட் பில்ட் ஆஸ்டானுக்கும் கார் டாட் build DB11க்கும் if I execute, can't import get anything. Okay, if I import they are the same. ஆமாவா? can you see? இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யுது. எஸ். ஸோ இந்த கிளாஸை டேரெக்டாக நான் அப்படி இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே கிளாஸ் எதுன்னு தெரியாது. பேசிக்காக அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. எந்த கிளாஸ்னு எனக்கு தெரியாது. பேசிக்காக அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதனோட கோர்ட் அட்வான்டேஜ் என்ன? எங்கே இந்த கோர்ட் அட்வான்டேஜ் வந்து வரும் அப்படின்னா, வென் யூஆர் டீலிங் வித் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் டீல் பண்ணும்போது தான் யூ கேன் ரீப் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் கெட் டு நோ தட் தேர் இஸ் அ கிளாஸ் மெத்தட். அண்ட் அந்த கிளாஸ் மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி இங்கே டிஃபால்ட்டாக நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுறோமோ அந்த செல்ஃப் மாதிரி கிளாஸ் வந்து ஃபஸ்ட் பேராமீட்டர் ஃபஸ்ட்டு இதாக போகும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணும், இப்போ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் நான் இங்கே கொடுக்கணும்னா அதை மட்டும் நான் இப்படி பாஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சி. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட். இப்போ நான் இதுக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ் பண்ணலாம். But how I'm accessing them is all the same. Okay, well,
I hope you can understand this. இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஸோ இட் இஸ். ஆனால் இங்கே வந்து ரெஜிஸ்டர் நம்பரையும் போடுவோம். Okay, now you can see two different cars got built, but either is a class method and this is a static method. So when you can understand this difference, இதை வந்து எப்படி வந்து சூப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா when you are dealing with too many objects, too many classes, அப்போ வந்து இது என்னன்னே தெரியாது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் ஸோ ஸ்டாட்டிக், உங்களால் பார்க்க முடியுதா? இஸ் ஸோ ஸ்டாட்டிக். இது வந்து காருக்கு மட்டும்தான் இதால் பில்ட் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் மெத்தடை நான் காப்பி பண்ணால் இது வந்து ஒரு பைக்கை கூட பில்ட் பண்ணலாம். இஃப் ஐ எம் ஃபாலோயிங் த சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பைக். கரெக்டா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? கரெக்ட் தானே? அப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பேசிக்காக எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஹெரிட்டட் ஃபார்மேட்டில் தாங்க இருக்கும். இன்ஹெரிட்டட் அப்படின்னா ஒரு கிளாஸ்லையும் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது லெட்ஸ் டேக் அன் ஆட்டோமொபைல் அப்படின்ற இந்த பேரண்ட் கிளாஸுக்கு கீழே காரு, பைக் இது எல்லாமே இருக்கும். இப்போ காரு, பைக் எல்லாத்துக்குமே மேக்கு, மாடல் இது எல்லாமே நம்ம சொல்லலாம். கரெக்டாக? அப்போ இந்த மேக் மாடல் எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுருக்கிறத தாண்டி இதனோட பேரண்ட் கிளாஸ்லேயே வச்சுட்டு இதை இனிஷியலைஸ் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை வந்து நம்ம இப்போது ஃபியூ மினிட்ஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹவ் டு டீல் வித் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஹவ் டு டீல் வித் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம இங்கே வந்து மேக்கு, மாடல், ரெஜிஸ்டர் நம்பர் வச்சுருக்கோம். கரெக்டாக? இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் மேக் அண்ட் மாடல், ஓகே, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் so far நம்ம இதை என்ன சொல்கிறோம்? these are all attributes. கரெக்டாக? இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஸ்டன்ஸ் attributes. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? attributeன்னு சொல்கிறோம். ஸோ attributeக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கேன் பி டெலிட்டட். attribute அப்படின்றது யூ கான்ட் டூ அ டெலிஷன் ஆன் தட் பார்ட். அது வந்து கொஞ்சம் இப்போது ஐ ஹோப் வி ஆல்ரெடி நோ ஹவு டு delete. ஓகே, ஸோ நான் இங்கே கெட் பேட்டரி பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ எம் டெலீட்டிங் y.bat. ஓகேவா? ஸோ டெல் அப்படின்னு போட்டால் டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதை பண்ணுறேன். பட் நோ அட்ரிபியூட் பேட்டா. கரெக்டு தான். இந்த இடத்துல அது டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் எரர் வருது. கரெக்டாக? இதை நான் டெலீட்டை போடல அப்படின்னா this error won't come. Correcta? See now how you delete or deal with other. இப்போ ஒரு அரேல இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி டெலீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் this will also work. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எப்படி ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம வந்து டெலீட் பண்ணுவோமோ, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை டெலீட் பண்ணுவோமோ, this is all the same thing. ஆனால் how Python gives a lot of facilities to deal with these things அப்படினு பார்ப்போம். So the first thing that we are defining is called property. So propertyன்றது ஒரு டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம பேட்டரி எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் த சேம் பேட்டரிக்கு நான் வந்து பேட்டரி வேணாம், நம்ம வந்து மேக்குக்கு வைக்கலாம். ஓகே, ஸோ மேக்குக்கு ஸோ செல்ஃப் இஸ் மேண்டேட்ரி ஆஸ் வி ஆல் நோ. ஸோ கிளாஸ் மெத்தடுக்கு மட்டும்தான் கிளாஸ் வரும். நீங்கள் கிளாஸ் மெத்தட்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளாஸு, மற்ற நேரம் எல்லாமே செல்ஃப் தான். ஓகேவா? செல்ஃப்ங்கிறது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸு. இப்போ சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் திஸ் மேக், இப்போ ஜஸ்ட் ரிமெம்பர், இந்த மேக்குங்கிறது ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். கரெக்டாக? மேக் இஸ் ஆல்ரெடி a ப்ராப்பர்ட்டி. பட் அகைன் நான் அதே பேர்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஐம் ட்ரைங் டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷனும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹவு வி ஹாவ் டு டீல் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரிட்டர்ன் செல்ஃப் டாட், ஓகே, இது வந்து ஓகே அண்டர்ஸ்கோர் மேக். ஓகே, ஸோ இது எதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னா இந்த மேக்கை தான் ரிட்டர்ன் பண்ணும்.
ஓகேவா? இந்த செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் மேக் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த மேக் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம இங்கே பில்ட் ஆன கார்லாம் இருக்கல, இதை ஸ்டார்ட் பண்ணது கூட இதை வந்து ரிட்டர்னும் பண்ணலாம். ரிட்டர்ன் G so that I can access this car outside, right? So A B, ஓகேவா? ஸோ இந்த A Bக்கு I can now make கரெக்டாக இந்த கார் கீழே let's do A dot மேக்னா இப்போ மேக் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, set attribute. Okay. So okay, now listen, this is what I'm talking about. இப்போ when I declared this as a property, இந்த இடத்துல அதால் டைரெக்டாக செட் பண்ண முடியல, தெரியுதா? இந்த இடத்துல வந்து எரர் சொல்லுது. just take a look here. காரில் லைன் 8 இதான், காரில் லைன் 8 இஸ் ஃபைல், காரில் லைன் 8 இதுதான் அது. ஸோ எங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்குதுன்னா இந்த x is equal to இந்த C இதை நம்ம பில்ட் பண்ணோம்ல, வேர் இஸ் இட், இங்கே இங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்குது. பட் இது எங்கே போயிருக்குது, இன்சைட் திஸ் காரில் இந்த மேக் இங்கே இந்த இடத்துல தாங்க பிரச்சனை பண்ணுது. ஏன் பிரச்சனை பண்ணுதுன்னா இந்த இடத்துல நான் வந்து இதுக்கு ஒரு செட்டே பண்ணல, நான் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து எப்படி தெரியுமா அசியூம் பண்ணிக்கும், இந்த பர்டிகுலர் மேக்கை வந்து மாடிஃபையே பண்ண முடியாது. ஓகேவா? கான்செப்ட் அட்ரிபியூட். இப்போ நான் இதை மாடிஃபை பண்ணணும்னா, ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டேன். இஃப் ஐ வாண்ட் டு மாடிஃபை திஸ், தென் இந்த மேக்குக்கு ஐ ஹாவ் டு செட் அ செட்டர். ஸோ 3 இருக்குங்க இந்த இடத்துல மேக்கில். கெட்டர் இருக்குது. ஸோ பேசிக்காக இதை நான் ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ண உடனேவே அது இட் பிகேம் இட். ஸோ மேக் டாட் கெட்டர் அப்படின்னா நான் வந்து டெஃப் அதே தான், ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே அதே தான். ஓகேவா? செல்ஃப் ரிட்டர்ன் செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் மேக். ஓகேவா? ஸோ கெட்டர் போடுறதும் இந்த டம்மியாக ப்ராப்பர்ட்டி வைக்கிறதும் பேசிக்காக ஒன்று தான். இப்போது ஓகே, இந்த இடத்துல வந்து நான் செல்ஃப் டாட் மேக்னு வைக்கக்கூடாது, செல்ஃப் டாட் ஓகே செட் பண்ணுறதுல தானே பிரச்சனை, அதுக்கு செட்டர் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ மேக் டாட் செட்டர் சேம் தான் டெஃப் மேக், பட் இங்கே செல்ஃப் கமா மேக். ஸோ இது வந்து என்னடா ஒரு குட்டி விஷயத்தை இவ்வளவு தலை சுற்றி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். பட் செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் மேக் கரெக்டாக செட்டர் இப்படி தான் நான் செட் பண்ணணும், கரெக்ட் தான். ஓகே, இப்போ இந்த கெட்டர் வைக்கிறதும் வைக்காததும் பாயிண்ட்லெஸ். நான் ஏங்கிறத சொல்கிறேன் இப்போதைக்கு. ஜஸ்ட் லைக் தட் இது இருக்கட்டும், இங்கே பிரிண்ட் மேக் இருக்கட்டும். இங்கே இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் மேக். ஓகேவா? ஜஸ்ட் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். கார் ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ அட்ரிபியூட் மேக்கா. மேக் வந்து நான் இனிஷியலைஸே பண்ணலையா, சாரி பாய்ஸ். ஜஸ்ட் ஒரு சாரி நல்லா நன்னு இதில் சாரி நன். ஸோ இப்போ வந்து ஐ ஹவ் மேட் திஸ் ப்ராப்பர்ட்டி இன்டு அ ஜஸ்ட் ஒரு 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 இது எப்படி சொல்கிறோம், ஒரு ஹிடன் வேல்யூன்னு சொல்லலாம். இந்த அண்டர் ஸ்கோர் ஏன் போட்டேன்னா சும்மா போட்டேன், அவ்வளோதான். இது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இப்போது இஸ் நாட், ஒரு நிமிஷம், செட்டர் செட் பண்ணிருக்கோம்ல, மேக் தானே ஸ்பெல்லிங்கு. I guess I did some mistake. ஒரு நிமிஷம். மேக்கோட செட்டர் தான் இது.
self make ஓகே ஒரு நிமிஷம், இந்த எரர் இங்கிருந்து வருதா அங்கிருந்து வருதான்னு தெரியல. ஓகே திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹியர். ஓகே நான் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து இங்கே வைக்கணும். இனிஷியலைசர்லேருந்து ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி காலபிள். ஏன்னா அது வந்து கெட்டர் செட்டர்ஸ் ஆர் நாட் ஃபார் இனிஷியலைசர்ஸ். சாரி, அதான் நான் பண்ண மிஸ்டேக். நான் எல்லா இடத்துலையும் கோட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். கெட்டர் செட்டர்ஸ் ஆர் நாட் ஃபார் இனிஷியலைசர்ஸ், தட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃப்ரம் த அவுட் சைட். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு மாற்றிட்டு இதை வந்து இந்த நேமை வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஸோ முன்னே வந்து ரெண்டு நேமையும் ஒரே மாதிரி வச்சுருந்தோம் கரெக்டாக. ஸோ சிம்பிள், ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு யூஸ் கெட்டர் செட்டர் டு டீல் வித் தீஸ் திங்ஸ். ஓகே, கெட்டர் செட்டர் வந்து ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. when you are working on big applications, getter setters will solve lot of things. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை டேட்டா பேஸில் இருந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்னா கெட்டர் செட்டர் வந்து அந்த இடத்துல பயங்கர ஈஸியாக யூஸ் ஆகும். ஓகேவா? பட் த திங் இஸ், நீங்கள் இது ஒன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக கெட்டரும் செட்டரும் வந்து செட் பண்ணணும். சாரி, அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். இப்போ வந்து இது கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போது a டாட் மேக் வில் ஒர்க். ஆல்சோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் a டாட் மேக் இன்டு சம்திங் எல்ஸ். மேபி BMW இருக்கா, பென்ஸ்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் லெட்ஸ் பிரிண்ட் a டாட் மேக். ஓகே, நவ் a இஸ் நாட் காலபிளா. நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்? வாட் த ஷி, சாரிடா, இது ஃபங்க்ஷனாக கால் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. இங்கே மட்டும்தான் அதை நம்ம ஃபங்க்ஷனாக எழுதுவோம். தட் இஸ் மை மிஸ்டேக். இப்போ ஏன் மறுபடியும் சொல்லுது a டாட் மேக்? ஒரு நிமிஷம். கரெக்ட், அதுவும் ஃபங்க்ஷனே கிடையாதுல்ல. நம்ம ஏன் ஃபங்க்ஷனை அதை டீல் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் பிரச்சனை. இப்போ a டாட் மேக் ஈக்குவல் டு hello. Now it is ready. Sorry for the confusion. நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் டீல் பண்ணுறதால ஃபங்க்ஷன்ஸ் நினைப்பிலே இருந்துட்டேன். We are dealing with getter setters. So this is a setter. ஓகேவா? This is a setter. This is a getter. இப்போ a டாட் மேக் அப்படின்னு நம்ம வைக்கும்போது, ஓகேவா, நம்ம முன்ன எப்படி கால் பண்ணோம்? டேரெக்டாக இதை வந்து நம்ம வெளியே கால் பண்ணோம் கரெக்டாக. ஐ டோன்ட் நோ, நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம், இங்கே பண்ணோம்ல டெல். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ மேக் மாடலெல்லாம் நம்ம டேரெக்டாக வாங்க முடியும். ஓகே, ஆனால் வென் யூ யூஸ் அ கெட்டர் ஆர் செட்டர், இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம செட்டர் பயன்படுத்துகிறோம், அதாவது y is equal to hello. இப்போ இந்த இடத்துல if I do this print, you can do lot of operation. Print setting make to ஓகேவா? ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க, டேட்டா பேஸில் நீங்கள் வேல்யூ செட் பண்ணணும், ப்ரோக்ராமராக யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் a டாட் மேக் இஸ் ஈக்குவல் டு ஹலோனாவே டேரெக்டாக யூ கேன் இன்சர்ட் தட் வேல்யூ இன் டு டேட்டா பேஸ். ஆமாவா? ஜஸ்ட் அஸ்யூம் யூஆர் டீலிங் வித் டேட்டா பேஸஸ்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணாவே டேரெக்டாக கொண்டு போக முடியும். ஆர் a டாட் செட் மேக் அப்படின்னு வைக்கிறத தாண்டி இந்த மாதிரி நம்ம வச்சாவே it will directly access. ஆமாவா இல்லையா? ஸோ setting make for, now you will understand what I am telling. ஓகே, see, இப்போது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, இந்த மேக் டாட் செட்டர் கிரியேட் பண்ணோம்ல, when you set a value like this, ஓகேவா, when you set a value like this a டாட் மேக்கு நம்ம முன்ன a டாட் மாடல் இப்படி செட் பண்ணிருந்தோம். ஓகே, இப்போ நான் இதை பண்ணேன்னா a டாட் மேக் தாண்டி a டாட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, பாருங்கள், ஹலோ டெஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. முன்ன இங்கே இருந்த ஏக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரான் பில்ட் பண்ணுறோம். இட்ஸ் அன் ஆஸ்ட்ரான் வார்டைன். ஓகே, ஸோ இட் ஜஸ்ட் பிகேம் ஹலோ டெஸ்ட். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த a டாட் மாடல், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி டைரக்டாக ஆக்சஸ் ஆகுது. புரியுதா? இட் இஸ் யூ ஆர் ஆக்சஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி டைரக்ட்லி. யூ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஆன் தட் வேரியபிள்.
இப்போ நீங்கள் கெட்டர் செட்டரை செட் பண்ணால் யூ ஹாவ் அ கண்ட்ரோல் ஆன் தட் வேரியபிள் வென் சம்படி இஸ் செட்டிங் திஸ். ஓகே, இதை செட் பண்ணும்போது இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ டேட்டா பேஸ் வேரியபிள்னா நீங்கள் டேரெக்டாக டேட்டா பேஸில் போய் அந்த வேல்யூ மாடிஃபை பண்ணிடலாம். ஆர் இது வந்து நீங்கள் சர்வரில் மாடிஃபை பண்ணணும்னா டேரெக்டாக சர்வரில் மாடிஃபை பண்ணிடலாம், wherever you want to modify. So this offers you an amazing control. So இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இட் இஸ் கிவிங் திஸ் இல்லை. இதை கவனிங்க, இப்போ நான் கெட்டர் போட்டால் ஓகே ஓகே இப்போது ரிட்டர்னிங் ஹலோன்னு சொல்லுது, பார்க்க முடியுதா? எஸ். ஏன் ரிட்டர்னிங் ஹலோனா ஒரு தடவை நான் அந்த மேக்கை ஆக்சஸ் பண்ணும்போதும் திஸ் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஒரு தடவை நான் இந்த ஏ டாட் மேக்கை when I'm accessing in code, ஓகே, இதை நான் கோடில் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணும்போது this is happening. So what I mean, how you can make use of this அப்படின்னா கெட்டர் தானே வந்துச்சு, ரிட்டர்னிங் கெட்டர். ஓகே, இப்போ நான் கெட்டருக்கு பதிலாக இதை வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கேயும் ரிட்டர்னிங் ப்ராப் வேலை செய்யாது, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் மேக்கிங் இட் ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி. இந்த மேக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியே இதுதான். ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, இந்த வெளியே யூஆர் ஆக்சஸிங் இட்ல, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் this will make it as an how to tell, it will make it as a அதாவது ஒரு ஹிடன் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் கரெக்டாக. இந்த மேக்குன்றது தான் இந்த ஹிடன் ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்கோர் மேக். ஸோ அண்டர்ஸ்கோர் மேக்குக்கு தான் நான் டிஃபால்ட்டாக இந்த மேக் வேல்யூ கொடுக்குறேன். பட் மேக் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லாமல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது தான் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து இட் வில் எக்ஸிக்யூட் மேபி ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கோம். ரிட்டர்னிங் ப்ராப் எங்கேயாவது வந்திருக்கா? நம்ம அதுக்கப்புறம் கோடை சேவ் பண்ணி டெஸ்ட் பண்ணோமா? ஓகே, ஸோ இது வந்து அப்போ பிரிண்ட்டே ஆகாது. திஸ் இஸ் ஜஸ்ட் எனக்கு தெரில, நான் இது சோஃபார் பிரிண்ட் பண்ணி பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த மேக்கை இப்படி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நவ் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் கரெக்டாக. இப்போ மேக் இஸ் அ ஃபங்க்ஷன் கரெக்ட். இப்போ நீங்கள் இப்படி மேக்கை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா தட் திங் டசன்ட் எக்ஸிஸ்ட். இப்போ வந்து எரர் வரும், ஏன்னா ஃபங்க்ஷனில் வந்து கெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ வென் யூ மேக் திஸ் ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி, then this function make is becoming a property and that is make. So இங்கே நம்ம கால் பண்ணுற make is basically a function, but that function is being accessed as a property. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அந்த அது வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான், பட் அந்த ஃபங்க்ஷனை ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி மீன் பண்ணுது. ஒன்ஸ் நீ அதை ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டா, தென் யூ நீட் அ கெட்டர், தென் யூ நீட் அ செட்டர், also then you need a deleter. So அதுக்கு நம்ம make dot deleter அப்படின்னு கொடுத்துட்டு then define the same function. So self, இதுக்கு எதுவுமே தேவையில்லை பேசிக்காக. நீங்கள் வேணும்னா ஆக்சுவலாக எதுவும் தேவையில்லை. print deleting ஸோ இங்கே நம்ம பேசிக்காக என்ன செய்வோம் அப்படின்னா டெல் கால் பண்ணிடுவோம், அவ்வளோதான். யூ நோ வாட் இஸ் டெல், ரைட்? ஸோ செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் மேக். அப்போ இதுக்கு பதிலாக வேறு எதையாச்சும் நீங்கள் பண்ணலாம் கரெக்டாக. மேக்கே தான் இப்போ நான் வந்து சொல்கிறத செய்கிறேன், நான் மேக்கை தான் டெலிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதனால ஐ எம் டெலிட்டிங் இட். ஸோ இது பேசிக்காக என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த டெலிட்டர் எப்படி வேலை செய்யும்னா, இஃப் ஐ ஓகே இங்கே பேர் வச்சுருவோமா, அப்போ தான் தெரியும் என்னன்னு. ஓகே, செல்ஃப் டாட் ரெஜிஸ்டர் நம்பரை காட்டுறேன். ஸோ இங்கே வந்து டெல் ஏ, பைத்தனோட இன்பில்ட் டெல்லுங்க. ஓகேவா? பைத்தனோட இன்பில்ட் டெல். ஸோ இந்த டெல் பண்ணேன்னா அந்த ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும்போது ஹவ் யூ டீல் வித் இட், அவ்வளோதான். இது ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும்போது ஹவ் வி டீல் வித் இட். ஸோ நான் டெல் ஏ பண்ணிட்டேன். டெல் ஏ ஆச்சா? ஓகே, இது ஃபைனலாக நடக்கிறதால இதுக்கப்புறம் நடக்கும் மேபி. அப்போ நம்ம இன்னொரு காரை
சும்மா இது ரெண்டையும் காப்பி பண்ணி எக்ஸ், நாட் எக்ஸ், q and w, just some variables. setting deleting காட்டவே இல்லை. ஓ மேக்கை தானே பண்ண முடியும், சாரிங்க. a.make அதான் நான் பார்த்தேன், என்னடா டெலிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. now see deleting தெரியுதா? ஸோ யூ கேன் delete that particular property. இதுக்கு இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை, now it is deleted. இப்போ மறுபடியும் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கணும் அப்படின்னா a.make கொடுத்து சும்மா நான் அப்படி வச்சேன்னா it will work. மறுபடியும் setting make to help. ஸோ இது டெலீட்டும் பண்ணுது, மறுபடியும் அதை க்ரியேட்டும் பண்ணிடுது. பட் இது இல்லைன்னா என்னால் மேக்கை மறுபடியும் ஆக்சஸ் பண்ண முடியாது. if I try to print this after deleting, print a.make, now it will throw an error. ஏன்னா car has no attribute. ஆனால் இங்கே எரர் எப்படி சொல்லுது பாருங்க, you are trying to access a.make only, but the error is telling a._make is not available. ஏன்னா நான் இந்த _make தான் டெலிட் பண்ணும்போது இந்த கெட்ரோ செட்ரோ இதுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அந்த கெட்டரும் செட்டரும் டீல் பண்ணுற இந்த _makeக்கு தான் பிரச்சனை. நான் இது _make தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேக் பேக், அதாவது என்ன வேணால் வச்சுக்கலாம், மேபி ஹிடன் மேக் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அ வேரியபிள் நேம். ஓகே, பட் ஹவு திஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவு யூ கேன் மேக் அ ஃபங்க்ஷன் ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி. இப்போ மேக்குக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், அதை அப்படியே ப்ராப்பர்ட்டியாக டீல் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கான கெட்டர், அதை சும்மா கால் பண்ணாவே அது கெட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் இஃப் யூ கால் திஸ், எஸ், இந்த எரரே எங்கிருந்து வருது? இங்கிருந்து தான் வருது. சாரி, லைன் 4.3 தானே? இங்கிருந்து தான் வருது, ரிட்டர்னிங்கில் தான் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் மேக்கே இங்கே இல்லை. கரெக்டாக? அதனால் ரிட்டர்னிங்லேயே எரர், 43ல் தான் எரர். அப்போ நான் ரிட்டர்னிங்கில் வந்து சும்மா மாடல் கொடுத்தேன்னா அந்த எரர் வரும், அதுக்கப்புறம் ரிட்டர்னில் எரர், இந்த லைன் எரர் மட்டும் 43 இருக்கிறது 44க்கு வரும் பாருங்க. இப்போ 44க்கும் ஆயிடுச்சு, ஏன்னா ரிட்டர்னிங் சும்மா அந்த டெஸ்ட்ன்றது வந்துருச்சு. நம்ம மாடல் வந்து முன்னாடி டெஸ்ட்னு மாற்றிருக்கோம், இந்த இடத்துல டெஸ்ட்னு மாற்றணுமா? கரெக்டாக? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நம்ம கெட்டர் செட்டரை PHP மேஜிக்ஸில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி கோடை சிம்பிள் ஆக்க முடியாதா? நோ, பைத்தன் இஸ் நாட் தேட். பைத்தன் வந்து வேறு. இங்கே வந்து நம்ம பேசிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் தனித்தனியாக தான் கோடு எழுதணும். PHP இஸ் மேஜிக், அது ஆல்ரெடி மேஜிக் தான். அது வேறு, அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் திஸ். ஸோ இந்த டைப் இதுக்கு வருவோம். இப்போ நான் இந்த இடத்துல டைப் வந்து செடன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வென் ஐம் இனிஷியலைசிங், ஓகே, ஸோ வென் ஐம் இனிஷியலைசிங் நான் வந்து இப்போ இந்த இடத்துல self.type அப்படின்னு ஆக்சஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே AQ நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் திஸ் q.type. இப்போ நான் q.typeன்னு ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, print q.type. ஓகேவா? அந்த எரர் டீல் பண்ணணுமா? டெல்லில் கமெண்ட் பண்ணால் தான் எரர் டீல் ஆகும். ஓகே, இப்போது now it says sedan. ஓகேவா? இந்த q.type வந்து செடனாக இருக்குது, பார்க்க முடியுதா? யூ கேன் see q.type. இப்போ இந்த q-ஓட டைப்பை நம்ம மாற்றுவோம். ஸோ செடனுக்கு பதிலாக லெட்ஸ் சே ஹேட்ச்பேக்னு வைப்போம். இப்போ ஐ எம் டைப்பிங் திஸ் q.type. மறுபடியும் நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். செடன்ன்றது, சாரி சேவ் பண்ணல, செடன் பிகேம் ஹேட்ச்பேக். பட் எகைன் ஐ எம் பிரிண்டிங் இந்த கிளாஸோட car.type. ஓகே, டேக் அ க்ளோஸ் லுக். இந்த இடத்துல நான் மாற்றின இந்த டைப்பு கார்க்குள்ளே வேறையாக இருக்குது, அதாவது கார்க்குள்ளே டிஃபால்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டுக்கு வருவோம். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட் அப்படின்றது, தட் ஆட்ரிபியூட் பிலாங்ஸ் டு தட் கிளாஸ். when it gets initialized,
ஓகேவா? எப்போ இந்த இடத்துல இது இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக இந்த கார் பில்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஐ பில்ட் திஸ் கார், இந்த கிளாஸை வச்சு நம்ம அதை பில்ட் பண்ணிட்டோம். இந்த கார் பில்ட் ஆயிடுச்சு. இந்த கார் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா we can change this type. பட் அப்படி நம்ம மாற்றும்போது it will not affect the original type of the class. ஸோ இந்த டைப் வந்து it will inherit into that particular instance. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ just take a look. இந்த இடத்துல கார் எல்லாம் செடன் இருக்குது, கரெக்டாக? இந்த இடத்துல கார், அதாவது முன்னாடி இருக்கிற இது எல்லாமே வந்து செடன். இப்போ ஏவோட டைப்பெல்லாம் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து செடனாக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ ஏவோட டைப் நம்ம பிரிண்ட் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக செடனாக தான் இருக்கும். எஸ், அது இங்கே பிரிண்ட்டும் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் இட். இப்போ ஏவோட டைப் வந்து செடன். ஓகே, இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ, அதுக்கப்புறம் தான் பில்ட் ஆகுது கியூ, கரெக்டாக? கியூவோட டைப் வந்து இஸ் பேசிக்கலி அதுவும் செடன் தான். பட் டேக் அ லுக், கியூஸ் டைப் செடனாக இருக்குது. பட் இந்த கியூவை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார் டாட் டைப்பை, அதாவது முதல்ல மாறுமானே தெரில, பட் ஜஸ்ட் செக். ஹேட்ச்பேக்காக நான் மாற்றிட்டேன்னா இதை விட்டுருவோம். இப்போ சின்ஸ் திஸ் கார்ஸ் டைப் இஸ் சேஞ்ச்டு, கார் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? காரோட டைப்பை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பில்ட் ஆகிறதெல்லாம் ஹேட்ச்பேக்காக பில்ட் ஆகுது, தெரியுதா? அதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் செடன், த டிஃபால்ட் இஸ் செடன். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சா தென் கிளாஸ் ஆட்ரிபியூட் இஸ் த வே. ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து எப்படி சொல்கிறது, இட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல் when you have just one car. அந்த ஒரு காருக்குள்ளே மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது, கரெக்டாக? கார் ஹேஸ் லாட் ஆஃப் டைப்ஸ், செடன் கார், அந்த கார், இந்த கார்னு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காருக்கு தகுந்த மாதிரி when you want to construct that object. ஓகேவா? நான் இப்போ கார் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரியல் வேர்ல்டில் யூ மைட் ஹாவ் யூனோ லாட் ஆஃப் திங்ஸ். இதுதான் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணிட முடியாது, கரெக்டாக? ஸோ யூ மைட் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் யூஸ் ஆல் திஸ் கெட்டர், செட்டர் அண்ட் யூனோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட் இதுதான். ஸோ இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை வச்சு ஒரு கார் பில்ட் ஆகிற, அதாவது ஒரு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற விதத்தையே நம்ம வந்து மாற்றலாம் டிபெண்டிங் ஆன் த டைப். அந்த பர்டிகுலர் டைப்புக்கு வந்து எந்தெந்த மாதிரி பில்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றலாம். ஸோ த கோட் மே லுக் லைக் திஸ். ஒன்ஸ் நம்ம கார் பில்ட் ஆகிடுச்சுன்னா, அதாவது கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூ தான் இருக்கும், புரியுதா? கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ மேபி நான் இப்படி பண்ணலாம், இஃப் செல்ஃப் டாட் டைப் இஸ் ஈக்குவல் டு செடன் அப்படின்னா அதுக்கு வந்து பிரேக் பவர் வந்து அதுக்கு வேறு மாதிரி நம்ம கொடுக்கலாம், 100% சும்மா. ஓகே, எல்ஃப் और एल से வச்சுப்போம், எல்எஃப் ஆக்சுவலாக இது ப்ராக்கெட்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒர்க் ஹேட்ச்பேக்னா மேபி நம்ம வந்து ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் சேஞ்சஸ் you can do to your class when that particular class is being built. So at the end of the class, can you please give a small insight and future hope of PyScript? Will it be an alternative? So PyScript வந்து ரன் பண்றதுக்கு லேப் இல்ல ரெடி ஆகல, பட் we are building a separate labs for PyScript. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் நான் PyScript எக்ஸாம்பிள் காட்ட முடியாது, ஏன்னா லேபை நான் அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். பட் டெஃபினட்டாக PyScript பற்றி ஐ வில் போஸ்ட் அ வீடியோ. ஓகேவா? ஓகே, so depending on this you can change how a class can be constructed. Okay, so this is how basic oops is dealt in python அப்படினு சொல்லலாம். ஓகே, so நான் பேசிக்கா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை எப்படி டீல் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன்.
ஸோ த நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா we are going to deal with inheritance. ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம், ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் ஹெல்ப் மல்டிபிள் கிளாஸஸ். ஓகேவா? நிறையா கிளாஸஸ் நம்ம வச்சுக்கலாம். இட் வில் ஹெல்ப் மல்டிபிள் கிளாஸஸ் டு கோஆர்டினேட் வித் ஒன் அனதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிளாஸ் கார் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த மேக் மாடல். ஓகே, இது வரைக்கும் நான் ஒரு கமிட் பண்ணிடுறேன் ஸோ ஃபார். ஓகேவா? git add dot git commit -m. oops. Okay, so now I'm going to create இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம், நான் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ வந்து காருக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி we are going to create multiple files. ஓகே, இப்போ காருக்கு இருக்கிற மாதிரி I am going to create for bike. ஓகே, கார் பைக் வச்சுக்கலாம். கார் பைக்குக்கு ஒரு அப்பா வேணும்ல, அந்த அப்பா யாருன்னா automobile.py. ஓகேவா? these are all just எப்படி சொல்கிறது, கிளாஸஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் கிளாஸஸ். ஸோ எப்படி ஹவு டு டீல் வித் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ், எப்படி வந்து நம்ம இதில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, அதை நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ பைக் இருக்குது, கார் இருக்குது. இப்போ பைக்குக்கும் காருக்கும் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் காமனாக இருக்குன்னு சொன்னோம். அது வந்து என்னது, இந்த மேக்கு, மாடல், இதெல்லாமே. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தோட கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் எடுத்து ஐ எம் புட்டிங் இட். முதல்ல டெஃப் கிளாஸ், சாரி டெஃப் இல்லை, கிளாஸ் ஆட்டோமொபைல். ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எம்டியாக தான் விடுவோம். நம்ம இங்கே வந்து இங்கெல்லாம் நம்ம ஜஸ்ட் கார் அப்படியே விட்டுட்டோம். ஸோ நம்ம ஆட்டோமொபைல் இப்படி கூட விடலாம். ஆனால் இன்ஹெரிட் பண்ணும்போது வீல் இன்ஹெரிட் இட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இது இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகே, இப்போது இதுக்கு ஐ ஹவ் கிவன் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கேன் யூ ஆல் சி? ஸோ கிளாஸ் ஆட்டோமொபைலுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த மேக்குக்கு, மாடலுக்கு, ரெஜிஸ்டர் இங்கே நம்ம பண்ணோம்ல, இந்த கெட்டர் செட்டர் எல்லாத்தையும். ஓகே, ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த மேக்குக்கு மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் கேவ் டு திஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே பிகேம் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இந்த மேக்குக்கு மட்டும்தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஒருத்தர் கேட்டிங்க, பிஹெச்பியில் இருக்கிற மாதிரி வந்து இது இங்கே செய்ய முடியாதா, பிஹெச்பியில் மேஜிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பைத்தன் இஸ் நாட் தட். பைத்தன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு. பிஹெச்பி மாதிரி நம்ம லூஸாக ப்ரோக்ராம் பண்ண முடியாது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ வாட் ஐம் டெல்லிங்னா, பைத்தனில் வேறு வழி இல்லை. எனக்கே இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று எழுதும்போது, ஐ மீன் ஆஃப்டர் கோடிங் ஃப்ரம் பிஹெச்பி, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் தலை சுற்றி மூக்கு தொடுறது தான். பிகாஸ் ஃபார் எவ்ரி attribute we have to do this. பட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. ஓகே, அதை வந்து இப்போயே உங்களுக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் தீஸ் திங்ஸ், ரெஃப்ளெக்ஷன்ஸ் வேணால் அது போய் கூகுளில் படிச்சு பாருங்கள், வாட் இஸ் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ ரெஃப்ளெக்ஷன்ஸை வச்சு வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். இல்லை கரெக்டு தான். வெப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். பிஹெச்பி வேறு, பைத்தன் வேறு. அது ரெண்டையும் வந்து ஒன்றாவே சேர்க்காதீங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, சின்ஸ் ஆட்டோமொபைலுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்ததால, இப்போ கார் இருக்குல்ல, காரில் வந்து இதையெல்லாம் நம்ம தூக்கிடலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஆக்சுவலாக வேணும் தான், காருக்கு இது இருக்கட்டும். பட் ஐ டெல் ஹவு வி இனிஷியலைஸ் திஸ். இப்போ காருக்கு ஆல் வி டூ இஸ், ஓகேவா, காருக்கு நான் வந்து இங்கே ஆட்டோமொபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே ஆட்டோமொபைல்னா இதுக்கு என்னன்னு பேசிக்காக தெரியாது. ஸோ அதுக்காக ஐ ஹாவ் டு இம்போர்ட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃப்ரம் இந்த டைரக்டரியிலிருந்து நான் பண்ணுறேன். அதனால் டாட் ஆட்டோமொபைல் இம்போர்ட்
ஆட்டோமொபைல். ஸோ இதை நான் பண்ணணும். பிஹெச்பி மாதிரி நீங்கள் மெயினில் மட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு கிளாஸ்லையும் நீங்கள் அந்த இம்போர்ட்டை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரம் சின்ஸ் ஐ எம் வித்தின் திஸ் ஃபைல், டாட் represents the current folder, automobile represents that file, and from that I am importing the class automobile, and அதை தான் நான் வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதாவது இன்ஹெரிட் அப்படின்னா ஆட்டோமொபைல் இஸ் த பேரண்ட் கிளாஸ், அதாவது சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த சூப்பர் கிளாஸுக்கு கீழே தான் கார் இருக்குது. ஸோ இந்த மேக், மாடல், ரெஜிஸ்டர் நம்பர், அந்த மேக் கூட நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் we can inherit from automobile. அவ்வளோதான். ஓகேவா? as simple as that. ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிள். சூப்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் சூப்பரை கால் பண்ணால் இட் பேசிக்கலி மீன்ஸ் நம்மளோட ஆட்டோமொபைல். ஸோ சூப்பரோட ஐஎன்ஐடியை நம்ம இங்கே டேரெக்டாக கால் பண்ணலாம். ஓகேவா? சூப்பரோட ஐஎன்ஐடியை ஸோ எப்படி கால் பண்ணலாம்? மேக்கு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மேக் மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதை நான் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேக்குக்கு வந்து நம்ம வி டிட் லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்டாக இங்கே நிறையா அதை வச்சு தான் நம்ம இங்கே என்னென்னமோ எழுதியெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ சின்ஸ் நான் இது எல்லாத்தையும் இந்த ஆட்டோமொபைலுக்கு மூவ் பண்ணதால் இட் டசன்ட் மீன் அதெல்லாம் இங்கே வேலை செய்யாதுன்னு இல்லை. ஸோ இப்போ இஃப் ஐ ரன் திஸ், இட் ஜஸ்ட் ஒர்க்டு வித்தவுட் எனி எரர். கரெக்டாக இங்கேருந்து நான் நிறையா கோடை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதை எல்லாத்தையும் தூக்கி ஆட்டோமொபைலில் போட்டேன். நான் இங்கே ஆட் பண்ண ஒரே கோடு என்னென்னா இந்த சூப்பரோட நிட்டு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, when this car object is being constructed, இந்த car object வந்து எப்படி சொல்கிறது, is of type automobile. ஸோ இந்த ஆட்டோமொபைலுக்கே மேக், மாடல், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நான் மேக் மாடல் நான் இங்கே கேட்கும்போது ஆஃப் த கார் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சூப்பர் ஐஎன்ஐடி ஆகிருக்கு பாருங்கள், இந்த சூப்பர் டாட் ஐஎன்ஐடி. அது இந்த ஆட்டோமொபைலில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் will bring, or to term it right, will inherit to this car. ஓகேவா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் இங்கே எந்த எரரும் வரல. பேசிக்காக நான் வந்து இந்த காரில் எழுதியிருந்த கோடை அப்படியே ஆட்டோமொபைலுக்கு நான் மூவ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து எந்த எரருமே வரல. ஏன்னா த இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ரைட். இப்போ வந்து எனக்கு இந்த நான் இங்கே எழுதின இந்த கெட்டர் செட்டர்லாம் இருக்குல்ல, மேக்குக்கு எழுதின கெட்டர் செட்டரை நான் பைக்குக்கும் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா தென் இட் இஸ் ஸோ சிம்பிள். இங்கே நான் பண்ண மாதிரியே இந்த இம்போர்ட்டை பண்ணிவிட்டு ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் கிளாஸ் பைக், அதையும் ஆட்டோமொபைல்னு மட்டும் நான் வச்சுட்டு அதனோட சேம் ஆக்சுவலாக அந்த இன்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை மட்டும் வச்சுப்போம். ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம வந்து காரில் இருந்து காப்பி அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் பைக் இஸ் டன். பட் பைக்கில் வந்து மேக், மாடல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த 3 விஷயம் மட்டும் இஸ் காமன் இப்போ. ஓகேவா? அது வந்து எங்கேருந்து வருது? ஆட்டோமொபைல்லேருந்து. த திங் இஸ், இப்போ நான் வந்து ஒரு பைக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம் இதில். ஓகேவா? சோஃபார் நம்ம காரை பண்ணிட்டோம். ஸோ பைக் இன்னும் ஐ ஹோப் இம்போர்ட் பண்ணிருக்க மாட்டோம். கரெக்டாக ஃப்ரம் SNA lib பைக் import bike. Okay, so d is equal to bike. So the bike as usual நம்ம 3 make model கொடுக்கணும். so make வந்து KTM Duke ஓகே. ஸோ திஸ் இஸ் அ பைக் நோ. இப்போ இந்த பைக்குக்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். நம்ம மேக் கொடுத்தோம், மேக் மாற்றணும் அப்படின்னா KTM சும்மா TM மாற்றுறேன். ஸோ தட் செட்டர், கெட்டர், இது எல்லாமே வேலை செய்யும். புரியுதா? செட்டிங் மேக் டு KTM TM. இப்போ நான் அதை ஆக்சஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பிரிண்ட் d.make the getter setter and all these things just like that working for bike. கரெக்டாக நம்ம வந்து புதுசாக எதுவுமே பண்ணல. And this beautiful thing is what we call as inheritance. So inheritance அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் கிளாஸில், அதாவது நிறையா ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற, அதாவது நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது, காமனாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஓகே. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல எழுதிட்டு அந்த
கிளாஸுக்கு சப் கிளாஸஸாக நீங்கள் மற்றதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி ஆட்டோமொபைல் இஸ் த சூப்பர் கிளாஸ் ஆஃப் கார் கிளாஸ். அப்போ நீங்கள் ஆட்டோமொபைலில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே நீங்கள் வந்து இப்போ ஆட்டோமொபைலில் வந்து டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணாலும் இது நடக்கும், கரெக்டாக? யூ கேன் கிரியேட் அன் ஆட்டோமொபைல் அண்ட் ஃப்ரம் ஆட்டோமொபைல் யூ கேன் பில்ட் அ கார். அதுதான் இங்கே உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃப்ரம் ஆட்டோமொபைல் யூ கேன் ஈஸிலி பில்ட் தட் கார். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்னும் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்க்குள்ளே போனோம்னா நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளை வந்து கவர் பண்ணிவிட்டு I want to go. So sorry. இது பண்ணிட்டோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னும் நம்ம பார்க்கலல்ல. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து லேஸ் செய்யலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி லெட் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆட்டோமொபைலை வச்சு ஒரு காரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ ஃப்ரம், அதாவது பேரண்ட் கிளாஸை வச்சு எப்படி சைல்ட் கிளாஸை யூ கேன் க்ரியேட். அதுக்கு நம்ம ஜஸ்ட் கோடு தான், வேறு ஒன்றும் இல்லை. snalib.automobile import ஆட்டோமொபைல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆட்டோமொபைல் இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பைக்காக இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு க்ரியேட் இட் ஆஸ் அன் ஆட்டோமொபைல். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இப்போ இது எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆட்டோமொபைலை ஐ ஹாவ் டு பில்ட் இட் டு த கிளாஸ் கார் அப்படின்னா, ஓகே, ஸோ நான் இப்போ கார்னு சொன்னால் தானே எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் எல்லாம் இருக்குது. வெறும் ஆட்டோமொபைலில் எனக்கு இந்த ஸ்டார்ட் எல்லாம் கிடையாது, கரெக்டாக? கார்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து காஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் டைப் காஸ்டிங் ஷுட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காரா, ஒரு நிமிஷம், இது எப்படி டைப் காஸ்ட் பண்ணுறது மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். இப்படி தான் பண்ணணும். வெயிட், அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் இல்லை, not this. I'm missing something. ஒரு நிமிஷம், அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஓகே, பைத்தனில் காஸ்ட் பண்ண முடியாது. நான் பிஹெச்பியிலேருந்து வந்ததால் அப்படியே அந்த நினப்பில் இருந்துட்டேன். சரி, ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ இதிலிருந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் வி கேன் டூனா, ஒரு குட்டி மெத்தட் தான் எழுதணும். ஸோ இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம்ல, இது இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஜஸ்ட் ஹாவ் டு def ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதலாம், அல்லது கிளாஸ் மெத்தட். பில்ட் ஃப்ரம் ஆட்டோமொபைல். இது வந்து நம்மளே தான் மேனுவலாக காஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா பைத்தனில் வந்து காஸ்டிங் இல்லாத காரணத்தால். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோன்னா டி தானே. ஓகே, காஸ்ட் ஃப்ரம் ஆட்டோமொபைல் கிளாஸ், அதுக்காக அதை வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை உள்ளே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புது இது தானே பண்ணுறோம். ஒரு ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கார், அதில் டி டாட் மேக், டி டாட் மாடல், டி டாட் ஆரிஜின். ஸோ now, so sorry, cls return c. இப்போ what I can do is car dot build from automobile
I can simply pass this. இங்கே வந்து நம்ம வேணும்னா இதுக்கு வந்து இது வச்சுக்கலாம், என்ன பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் மட்டும் வரணும்னு. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் நம்ம அதரில் வந்து இன்ட் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா வெறும் இன்டீஜர் தானே அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ நான் இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் இட் வில் சிம்ப்ளி அக்செப்ட் ஆட்டோமொபைல் இது ஒன்லி. ஸோ ஐ கேன் சிம்ப்ளி டூ டி அண்ட் கெட் கார். ஸோ இப்போது the C has all the same properties as the first one. என்ன str object has no, எங்கிருந்து வருது காரில் லைன் 19 நோ ஆட்ரிபியூட் டியா? ஓ சாரிப்பா, கமாக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன், ஜஸ்ட் ஒரு சில்லற பிரச்சனை. Okay, now it is all done. Okay, so it is working. See, it is starting KTM. So ஒரு ஆட்டோமொபைல்ல இருந்து இது பில்ட் பண்ணி எனக்கு ஜஸ்ட் வேணுன்ற அந்த கிளாஸை மட்டும் எடுத்து ஐ எம் பில்டிங் இட் அண்ட் தென் ஐ எம் ரிட்டர்னிங் த நியூ கிளாஸ். ஸோ ஃப்ரம் ஹியர், ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்சிங். ஸோ டைப் காஸ்டிங் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா பேசிக்காக என்ன பண்ணலான்னா, ஐ மீன் இன் அதர் லாங்குவேஜஸ், ஸோ ஒரு ஆட்டோமொபைலை டேரெக்டாக நான் காராக பார்ஸ் பண்ணனா மட்டும் போதும், it will give all the abilities of that class. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் மட்டும் இது பாசிபிள், மற்றதில் வந்து அப்படி அந்த மாதிரி பார்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் த பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து நிறையா இதில் கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன், எப்படி சொல்கிறது, யூ ஹாவ் டு லேர்ன் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்கணும். சும்மா ஹலோ வேர்ல்ட் கோட் அடிச்சுட்டு இருக்கிறது இஸ் ஒன் திங், பட் இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ் மெத்தடை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கோட் எழுதணும், ஒரு கெட்டர் செட்டில் யூட்டிலைஸ் பண்ணி கோட் எழுதணும், டெலிட் மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணி கோட் எழுதணும். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ண தான் இந்த பழக்கம் வந்து வரும். இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லா லாங்குவேஜ்லேயும் கோட் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அடிச்சுட்டு போகலாம். பட் பைத்தனுக்குன்னு உண்டான அந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எல்லாமே இதுதான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா தெரியும், யூ வாண்ட் டு ஜஸ்ட் மூவ் இன் டு பைத்தன் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இவங்க வர்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஜஸ்ட் த சின்டாக்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பட் பைத்தனுக்குன்னு உண்டான அந்த தனித்துவங்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் வந்து இஃப் சம்படி ஹேஸ் சூப்பர் இஸ் அன் இன்பில்ட் ஃபங்க்ஷன். எஸ், ஸோ இந்த சூப்பர் அப்படின்றது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது, நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக நான் போகலை, ஏன்னா இப்போ நான் சொன்னதே வந்து பாதி பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்குமா, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ப்ராக்டிஸ் திஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட், யூ கேன் லெட் அஸ் know in our Telegram channel. So our Telegram channel is always open for asking and answering doubts and questions. Also you can open, discuss and ask doubts. Helpers, helper வந்து பேசிக்காக இப்போ இந்த ஆட்டோமொபைலை வந்து பார்ஸ் பண்ணுறோம்ல, இது வந்து நான் வேற ஒரு ஏபிஐலேருந்து ரீட் பண்ணியிருந்தேன்னா we call it a helper. ஹெல்ப்பர் நடுவில் ஒரு கிளாஸ் வந்து இந்த கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். This is basically a helper. Build, இதுதான் ஹெல்ப்பர் பேசிக்காக. பில் ஃப்ரம் ஆட்டோமொபைல் ஹெல்ப்பர்னு சொல்லலாம். இதுதான் ஹெல்ப்பர். ஒன்றை இன்னொன்னா மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப்பர், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதுக்கு அதை அப்படி எழுதணுன்ற அவசியம் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் கீப் இட். ஸோ ஹெல்ப்பர் கேன் பி a ஃபங்க்ஷன் ஆர் ஹெல்ப்பர் கேன் பி a கிளாஸ். ஸோ நான் வந்து மேபி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பருக்கு. ஸோ நாங்கள் எங்களோட ஒரு பெரிய கோடில், ஸோ இது வந்து லேப்ஸ் கண்ட்ரோல் பேனல். ஸோ யூ ஆல் நோ வாட் எஸ்என்ஏ லேப்ஸ். ஸோ அதில் வந்து
நாங்கள் வந்து நிறையா விதமான கிளாஸஸ் நிறையா விதத்துக்கு நிறையா இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நான் டாக்கர்லேருந்து ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ். டாக்கர் ஏபிஐ ரீட் பண்ணுறதுக்கு நான் நிறைய செய்வேன். ஸோ எனக்கு அதுக்கான ஹெல்ப்பர், ஸோ டாக்கர் ஹெல்ப்பரை வச்சு நான் டேரெக்டாக என்னென்ன இமேஜஸ் இருக்குது, என்னென்ன வால்யூம் இருக்குது, அந்த வால்யூம் இருக்கா இல்லையா, ஸோ இது ஒன்றுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கிட்லேப் ஹெல்ப்பர்னா கிட்லேபில் இருக்கிற யூசர்ஸ் அத்தன்டிகேட் பண்ணுறதுலேருந்து கிட்லேபில் நான் என்னென்ன பண்ணுறேன், ஸோ அதை எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு கிட்லேப் ஹெல்ப்பர். ஸோ ஹெல்ப்பர்ஸ் ஆர் ஜஸ்ட் கிளாஸஸ் தட் ஹெல்ப் யூ டூ சம்திங் ஈஸிலி. ஸோ நீங்கள் வந்து இந்த கோட் எல்லாத்தையும் நான் வந்து மெயின் ஃபைல் எழுதுறத விட இதையெல்லாம் தனியாக ஒரு ஹெல்ப்பரில் எழுதிட்டு ஜஸ்ட் கிட்லேப் ஹெல்ப்பர் டாட் சர்ச் யூசர் அப்படின்னா எனக்கு அது சர்ச் பண்ணி கொடுக்க போகுது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ தட் இஸ் அ ஹெல்ப்பர். ஹெல்ப்பர் ஹெல்ப்ஸ் அஸ் டூ சம்திங் சிம்பிளி. அவ்வளோதான். அது வந்து நீங்கள் எழுதுகிற கோட், அது வந்து ஒரு பேரடிம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இஸ் டுடேஸ் கிளாஸ். ஸோ வி ஃபினிஷ்ட் பைத்தன் சக்ஸஸ்ஃபுல்லி. பைத்தனை வந்து இன்னும் டீப்பாக பல அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென் லேர்ன் தட் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். நம்ம பார்த்தது வந்து கோர் பைத்தன். கோர் பைத்தனோட பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ டெக்கரேட்டர்ஸ் இதெல்லாம் ஆஸ் தே செட் நம்ம பழைய கிளாஸ்லேயே வந்து பார்த்துட்டோம். ஈல்டு, டெக்கரேட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம பழைய கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் ஆல் these decorators. ஸோ டெக்கரேட்டர்ஸும் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் டெக்கரேட்டர்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ஐ வில் போஸ்ட் அ செப்பரேட் வீடியோ. பட் திஸ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் பைத்தன் மேரத்தான். பிகாஸ் 4 கிளாஸில் முடிக்கணும்னு நினச்சோம். இட் ஆல்மோஸ்ட் டுக் 9 கிளாஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் ஓகே அண்ட் பாய்.